கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய கேள்வி நேரம் நிகழ்ச்சியில நம்ம என்ன தலைப்புல வாதிக்க போகிறோம் என்பதை ஒரு படத்தொகுப்பை பார்த்த பிறகு நம்ம பயணிக்கலாம். தமிழக ஆளுநர் தன்னுடைய மாளிகைக்கு வருவதே மிகப்பெரிய அரசியல் பேசுபொருளாகி இருக்கக்கூடிய வித்தியாசமான சூழலில் தமிழக அரசியல் சென்று கொண்டிருக்கிறது. ராஜ்பவன் வந்த ஆளுநரை எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் சந்தித்து பேசியிருக்கிறார். அவர் ஆளுநரிடம் என்ன பேசுவார் என்பது முழுமையாக வெளிவருவதற்கு முன்பே அதிமுக அரசை கலைக்கும் ஸ்டாலினின் கனவு பழிக்காது என்று சவால் விட்டார் அதிமுக அம்மா அணியின் மூத்த தலைவர்கள் ஒருவரான தம்பிதுரை. ஆனால் ஆளுநருடனான சந்திப்பிலோ எடப்பாடி பழனிசாமி அரசின் மீது நடத்தப்பட்ட நம்பிக்கை வாக்கெடுப்பு செல்லாது என்று அறிவித்துவிட்டு மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று கோரியிருக்கிறார் மு.க. ஸ்டாலின். தற்போது வெடித்திருக்கும் குதிரை பேர சர்ச்சைக்கு இதுதான் தீர்வா அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்புக்காக மீண்டும் ஒருமுறை எல்லா அதிமுக எம்எல்ஏக்களும் கூவத்தூர் கொண்டு செல்லப்படுவார்களா என்ற கேள்வி கூர்மை பெறுகிறது. இதுவே இன்றைய கேள்வி நேரத்திற்கான களத்தையும் 5 அழுத்தமான கேள்விகளையும் எழுப்புகிறது. மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதுதான் இன்றைய பிரச்சனைக்கான தீர்வா? சட்டமன்ற விவகாரத்தில் சபாநாயகரின் உரிமைகளை தாண்டி ஆளுநர் முடிவெடுக்க முடியுமா? ஆட்சி கலைப்பு என்கிற ஸ்டாலினின் கனவு பழிக்காது என்ற தம்பிதுரை கருத்தின் பின்னணி என்ன? இன்றைய சூழலில் நம்பிக்கை வாக்கு கோருவது அதிமுக அணிகளை ஒன்றுபடுத்தவா பிளவுபடுத்தவா? புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு இன்னொரு குதிரை பேரத்திற்கு வாய்ப்பை ஏற்படுத்தாதா? இன்னும் பல கேள்விகளுடன் பயணிக்கிறது இன்றைய கேள்வி நேரம். மீண்டும் உங்களை வரவேற்கிறேன். திரு ஸ்டாலின் ஆளுநர் சந்திப்பு, அவர் வைத்திருக்கக்கூடிய கோரிக்கைகள், இதன் அடிப்படையில் தான் இன்றைய கேள்வி நேரம் நகரப்போகிறது. நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து திரு பிரசன்னா அவர்கள் வணக்கம். வணக்கம். பத்திரிகையாளர் திரு துரைகருணா அவர்கள் வணக்கம். அதிமுக அம்மா அணியிலிருந்து திரு ஆவடிக்குமார் அவர்கள். மூவரையும் வரவேற்றுவிட்டு விவாதத்திற்குள் செல்லலாம். திரு பிரசன்னா, ஆளுநர் மாளிகை சந்திப்பு, அதே பிரசன்னா, அதே ஆவடிக்குமார், அதே ஆளுநர் மாளிகை சந்திப்பு, நம்ம தொடர்ந்து இந்த தலைப்புல பேசியிருக்கிறோம். ஒரு குழப்பமான சூழ்நிலையில, ஒரு குழப்பமான மனநிலையில திமுக இருக்கும். எங்ககிட்ட எந்த குழப்பமும் இல்லை. ஏன்னா அதற்கு நான் சொல்லக்கூடிய தரவுகள் அப்படின்றது வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு வேணும்னு சொல்றார், ஆட்சியை கலைக்கணும் மனு கொடுத்துருக்கோன்னு சொல்றார். 2 நாளைக்கு முன்னாடி எடப்பாடி பழனிசாமி ராஜினாமா செய்யணும்னு சொல்றார், தானா ஆட்சி கவிழும்னு சொல்றார். ஸோ ஒரு குழப்பமான மனநிலை தான். அதிமுகவை விட அதிக குழம்பி போயிருக்கிறது திமுக. இதுல எந்த பார்க்கிற உங்களுக்கு குழம்பி இருக்கிறதா என்பது எனக்கு தெரியாது. பட் நாங்கள் மிக தெளிவாக இருக்கிறோம். எல்லா அடித்தளமே முதலில் நீங்கள் வைக்கிறது நம்பிக்கை கோருகிற இன்னொரு தீர்மானம் வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஏனென்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் அண்ணன் தளபதி அவர்கள் மிக தெளிவாகவே அந்த நம்பிக்கை கோருகிற அந்த தீர்மானத்தை எடப்பாடி பழனிசாமி முன்மொழிகிற போதே தளபதி அவர்கள் சொன்னார், அன்றைக்கு வாக்கெடுப்பு நடக்கிற போதே, இது ஒரு மிகப்பெரிய மர்மமான முறையிலான வாக்குப்பதிவு. இந்த நிலை என்பது அவரவர் சுதந்திரத்திற்கு உட்பட்டு வாக்குகள் அளிக்கப்பட வேண்டும் என்பதனுடைய மைய கருத்தை வைத்தோம். ஆனால் இன்றைக்கு கனகராஜ், சரவணன் போன்றவர்களுடைய அந்த ஒளிப்பதிவின் பார்வையில் பார்க்கிற போது மிக தெளிவாக 2 கோடி 4 கோடி 6 கோடி 1 கிலோ தங்கம் என்கிற பேரங்கள் நடந்தது. அது 2 அணியுமே, அது எடப்பாடி சசிகலாவாக இருக்கட்டும், எடப்பாடி பழனிசாமி அணியாக இருக்கட்டும், ஓபிஎஸ் அணியாக இருக்கட்டும், இங்கே 6 கோடி என்றால் இங்கே 1 கோடி. ஆக ஜனநாயகத்தை விற்று இந்த ஜனநாயகத்தை படுகொலியில் தள்ளி இருக்கிற இந்த ஆட்சி, இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த ஆட்சி, இட் இஸ் இல்லீகல் கவர்மெண்ட். அதனால கலைக்கப்படும். இந்த நிலையில் நிச்சயமாக அரசு, அதாவது ஜனநாயக கட்டமைப்புக்குள் நடக்கிற எந்த ஒரு ஆட்சியையும் திமுக கலைக்க சொல்லவில்லை. ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்து பணத்தை கொண்டு வாரி குவித்த லஞ்ச பணத்தால் இன்றைக்கு எம்எல்ஏக்களை பெற்று அந்த எம்எல்ஏக்களின் வாக்குகளை இல்ல, ஆட்சியை கலைப்பதே ஜனநாயகத்திற்கு விரோதமானது. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு ஆட்சியையுமே கலைப்பது நிச்சயமாக. நான் அதைத்தான் அடிக்கோடிடுகிறேன். நீங்கள் சொல்லுகிற மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை திமுக கலைக்க சொல்லவில்லை. சட்டமன்ற உறுப்பினர்களை கோடிகளை கொடுத்து லஞ்சபேர வழக்கில் மீண்டும் மிக தெளிவாக அவர்களை பர்ச்சேஸ் செய்து என்று சொல்லக்கூடிய விலைக்கு வாங்கி வாக்கை பெற்று அதன் மூலம் ஜனநாயகத்தை சமாதி கட்டி இருக்கிற இந்த ஆட்சியை கலைக்க கோருவதில் அதைத்தான் சொன்னேன். மக்களால் தேர்ந்தெடுக்கிற ஆட்சி. இதே நிகழ்ச்சியில் நாம் ஆளுநர் பற்றி பேசுகிற போது இதே பிரசன்னா சொன்னேன், அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நியாயமான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த ஆட்சியை கலைத்தால்
பிரசன்னா உட்பட திமுக தொண்டர்களும் தெருவில் நின்று போராடுவோம் என்று சொன்னேன். ஆனால் அதற்கு பிறகு நடந்திருக்கிற நகர்வு என்பது சரவணனும் கனகராஜும் மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள். 6 கோடி 1 கிலோ தங்கம் பெற்றுக்கொண்டுதான் எல்லோரும் வாக்களித்திருக்கிறார்கள், எங்களுக்கும் விலை பேசப்பட்டது என்று. அப்படி தெரிந்து ஒரு விடயத்தை எப்படி நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள்? பிரசன்னா, ஆட்சியை கலைக்கக்கூடிய இடத்திற்கு திமுக வந்திருப்பது, நீங்க முதல்ல போன சுற்றுகள்ல எல்லாம் பேசுனீங்க, போன கேள்வி நேரத்துல எல்லாம் ஆட்சியை நாங்க கலைக்க சொல்ல மாட்டோம், ஆட்சியை கலையுங்கள் என்று சொல்வதற்கு ஒரு சிடி போதுமானதாக ஆயிடுச்சு திமுகவுக்கு. ஆஃப்டர் ஆல் ஒரு சிடி. இட் இஸ் நாட் ஆஃப்டர் ஆல் சிடி. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினர், இன்றைக்கு அவையில இருக்கக்கூடியவர், வேறு யாரும் அல்ல. ஒரு சட்டமன்ற, நீங்கள் அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பு இருக்கிறது, அந்த சட்டமன்றத்தினுடைய மாண்பில் ஒரு காகிதத்தை இப்படி வைத்துவிட்டு எடுத்தால் அது சட்டம். இன்றைக்கு நாம் நீங்க ஆஃப்டர் ஆல் சிடிங்கிறீங்க இல்லையா, இந்த தாளை சட்டமன்ற மேஜையில் வைத்து விட்டு இப்படி எடுத்தால் அது சட்டம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஏறக்குறைய ஒரு தனியார் தொலைக்காட்சி முழுவதுமாக ஒரு 4-5 மணி நேரம் அவரோடு பேசி என்னென்ன நடந்தது, எப்படியெல்லாம் நடந்தது என்பதை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தெளிவுபடுத்துகிறார். கேவலம் அது குறித்து சபாநாயகர் ஒரு விசாரணைக்கு கூட தயாராக இல்லை என்கிற போது அதை அவர் மறுத்து விட்டார், நேரடியாக மறுத்துட்டார். நான் மீண்டும் கேட்பது, ஸ்டிங் ஆபரேஷனை பத்தி, நீங்க வழக்கறிஞர், உங்களுக்கு தெரியாதல்ல, ஸ்டிங் ஆபரேஷனை பத்தி உச்சநீதிமன்றத்துக்கு என்ன பார்வை இருக்கிறது, அதெல்லாம் இன்னொரு டிபேட். ஆனா நான் கேட்பது, ஒரு சிடி போதும் உங்களுக்கு? நாளை எந்த ஆட்சியையும் கலைப்பதற்கு ஒரு குறுந்தகடு போதும், கலைத்து விடலாம். நான் அதைத்தான் திரும்பவும் சொல்றேன். நாங்கள் நேரடியாக ஆட்சியை கலைக்க சொல்லவில்லை. சபாநாயகரிடத்திலே முறையிடுவதற்கு ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தோம். சபாநாயகர் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொன்னார். இரண்டாவது, ஆதாரம் கொடுங்கள் என்று சொன்னார். அவையிலே நேற்றைக்கு அண்ணன் தளபதி அவர்கள் ஆதாரத்தை சீடி கொடுத்தார். அதை நான் இங்கே ஏற்க முடியாது. அவை குறித்த பிரச்சனையில அவையிலே தான் தாக்கல் செய்ய முடியுமே தவிர அறையிலே தாக்கல் செய்ய முடியாது. அறையிலே தாக்கல் செய்ய வேண்டும் என்றார். அறையிலேயும் கொடுத்தோம். அது குறித்தும் எந்தவித முன்னேற்பாடோ அல்லது நடவடிக்கையோ அல்லது நான் நடவடிக்கை எடுக்கிறேன், விசாரிக்கிறேன், குழு அமைக்கிறேன், எந்த கருத்தும் சொல்லாமல் நான் நிராகரிக்கிறேன் என்கிற நிலையில் அவர் இருக்கிற போது அடுத்த கட்டமாக ஆளுநர் அப்பட்டமாக, ஒரு நிமிஷம் நான் முடிச்சறேன், அப்பட்டமாக நான் மீண்டும் மீண்டும் அதைத்தான் சொல்கிறேன், ஒரு சிடி என்பதல்ல, அந்த சிடியில் பதியப்பட்டிருக்கிற நிகழ்வுகள், அந்த சிடியில் சட்டமன்ற உறுப்பினராக இன்றைக்கு இருக்கக்கூடிய சரவணன் பேசி இருக்கிற வார்த்தைகள், இந்த வார்த்தைகளினுடைய ஆழத்தையும் அதனுடைய அவசரத்தையும் பார்க்கிற போது நான் மீண்டும் சொல்கிறேன், ஜனநாயகத்தினுடைய வெற்றி தோல்வி இல்ல. நான் கேட்பது, சம்பந்தப்பட்ட நபர் நேரடியாக நான் அப்படி பேசலன்னு 2 நபர்களும் மறுத்துட்டாங்க. சிடியில் அப்படி இருப்பதாக நீங்க சொல்றீங்க. ஆளுநரிடம் சென்று இதை பற்றி விசாரியுங்கள் என்று சொன்னால் அதற்கு வேறு பார்வை இருக்கிறது. ஆட்சியை கலைத்து விடுங்கள், மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்ற இடத்துல தான் உங்க ஆசை வெளிப்படுது. மீண்டும் ஆட்சியை கலையுங்கள் என்று சொல்லுவதற்கு இன்றைக்கு நடைபெறுகிற ஆட்சி, நான் அதைத்தான் தெளிவுபடுத்துகிறேன். கடந்த வாரம் நான் பிரசன்னா பேசுகிற போது அதிமுக ஆட்சி கலைக்கப்பட்டால் நாங்களே போராடுவோம் என்று. ஏனென்று சொன்னால் அப்போது இவர்கள் பணம் பெற்றுக் கொண்டு வாக்களித்திருக்கிறார்கள், குதிரை பேரத்தின் மூலம் வாக்களித்திருக்கிறார்கள் என்பது இந்த உலகத்திற்கு தெரியாது. அந்த வாரத்தில், இந்த வாரத்தில் உலகத்திற்கு தெரிந்திருக்கிறது. இப்படிப்பட்ட எம்எல்ஏ ஃபார் சேல் என்பது ட்ரெண்ட் ஆகி இருக்கிறது. இந்த நாட்டினுடைய அவமானம் தலைகளாக தொங்கி இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக பணம் பெற்றுக்கொண்டு வாக்களித்தால் அந்த ஆட்சி தவறு என்று பல விடயங்களில் சிபுசோரன் வழக்கில் ஒரு நிமிஷம் இல்ல திரு பிரசன்னா, இல்ல பிரசன்னா நான் முடிச்சேன். இல்ல என் கேள்வி இல்ல, உங்க கேள்வியை நான் உள்வாங்கிக்கிட்டேன். என்னுடைய பதிலை அந்த குறுந்தகடை வைத்தே நீங்க தீர்ப்பை எழுதுறீங்க, தீர்ப்பை எழுதிட்டீங்க அந்த குறுந்தகடை வச்சு. இல்ல, நான் அதைத்தான் தெளிவா சொன்னேன். சபாநாயகரிடத்திலே முதல் நாள் நாங்கள் தீர்மானம் கொண்டு வந்தோம், நிராகரித்தார். விவாதிக்க முடியாது என்றார். சட்டமன்றத்திலே ஆதாரம் கொடுங்கள் என்றார். சிடியை கொடுத்தோம், நிராகரித்தார். மீண்டும் அவரே நீதிபதியாக இருக்கிற போது வேறு எங்கே நாங்கள் செல்வது, வேறு எங்கே செல்வது? நான் அதைத்தான் சொல்றேன், மீண்டும் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறேன். தெளிவுக்காக மீண்டும் ஒரு சிபிஐ விசாரணை கோருவது உங்கள் உரிமை, அது ஒரு பார்வை. ஆனால் மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு ஏன் வரீங்க? நிச்சயமாக இந்த விசாரித்து தீர்ப்பு எழுதலாம். ஒரு நிமிஷம், விசாரிப்பதற்கு உரிய மன்றம் சட்டமன்றம், சபாநாயகர் அவரே நிராகரிக்கிறேன் என்று சொல்லுகிற போது அவர் சொல்லிவிட்டார் சரவணன் சொல்லுவதெல்லாம் உண்மை. அப்போது சரவணன் சொல்லுவது இப்போது உண்மையாக இருக்கிறது என்றால் சிடியிலே சொல்வது பொய்யாக இருக்குமா? நாம் எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? திரு ஆவடிக்குமார் அவர்கள் ஆட்சியை கலைக்க சொல்வதற்கு அவங்க கையில ஒரு குறுந்தகடை வச்சிருக்கிறாங்க, ஆதாரமாக சொல்றாங்க. சட்டமன்றத்திலும் நீங்க அந்த ஆதாரத்தை முதல் நாள் கேட்குறீங்க என்ன ஆதாரம்னு, மறுநாள் குறுந்தகடு வருகிற போது பேச மறுக்கிறீர்கள். திமுக வேற என்ன செய்யும்? திமுக என்ன செய்யணும்னா, அது திமுகவுடைய தலைவர் கருணாநிதிக்கு பேச ஆரம்பித்த பிறகு அவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கலாம்.
இன்னைக்கு இது தவறான பார்வை இல்ல. இன்றைக்கு திமுக ஒரு தெளிவான பார்வை, சரியான பார்வை இல்லாமல் இன்றைக்கு அவதிப்படுகிறது. தலைமையில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற வெற்றிடம் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. இன்றைக்கு திமுகவினுடைய தலைவர், இன்னும் சொல்ல போனால் இவ்வளோ பேசுகிறாங்களே, இன்னைக்கு அந்த திமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் ஸ்டாலின் நம்பி வாக்களிக்கலாம், மக்கள் கருணாநிதியை நம்பி வாக்களிச்சாங்க. நீங்க சிடி என்னங்க, இன்னைக்கு அவர் வச்சிருக்க சிடி உங்க தொலைக்காட்சியில் வந்தது என்ன ரகசிய சிடியா புதுசாக கொண்டு வந்தாரா? இவர் ஏற்கனவே எல்லா தொலைக்காட்சிகளும் இந்தியா முழுக்க வந்து ஒளிபரப்பான சிடி. அந்த சிடியில் தொடர்புள்ளவர்கள் அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க. அந்த சிடி இருந்தால் அந்த சிடியில் உண்மை இருக்குன்னு இவங்க நம்பினாங்கன்னா போய் வழக்கு தொடுக்கணும். அதை விட்டுட்டு ஒன்றா போய் சட்டமன்றத்தை கலைன்னு கவர்னர்கிட்ட சொல்லுவாங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் கையில இருக்கிற குறுந்தகட திரு ஆவடிக்குமார் பார்த்துட்டாரா என்ன? நான் பார்க்கல, நீங்க சொன்னதை வச்சு பேசுறேன். ஆனா என்னுடைய பார்வை என்ன, சமூக ஊடகங்கள்ல வந்தது பெரிய கருப்பன் சிடி, அதுதான் நான் வந்து ஒரு சிலர் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆக இந்த சிடிக்கு விளக்கம் சொல்ல ஆரம்பிச்சா எத்தனையோ வகையான சிடிகள். திரு ஆவடிக்குமார், நம்ம முதல்ல இந்த சிடிக்குள்ள நிப்போம். சரி, அந்த சிடில என்ன இருந்ததுன்னு நான் என் கேள்விங்க. சமூக ஊடகங்கள்ல வந்தது நம்பறதா? இல்ல அமைச்சர் ரமணா வீடிக்கு போக வேண்டியது இல்ல. பிரசன்னா சிடி கூட இருக்கு. இல்ல, பிரசன்னா சிடி கூட இருக்கு. அதனால அது வேண்டாம், அது தவறு, இது தவறு, இத நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். இது தவறு. நீங்க சிடி தவறு தவறு. கேள்வி நேரம் இதை அனுமதிக்காது. இதை முற்றாக திரு ஆவடிக்குமார், இதை முற்றாக நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனால் உங்களிடம் மீண்டும் விவாதத்திற்குள்ளே வருகிறேன். முக்கியமான இடம்ன்றதுனால திமுகவுக்கு வேறு வழி இல்லை. ஏன்னா அவங்க சட்டமன்றத்தில் போய் கொடுக்குறாங்க, சபாநாயகர் அதை ஏற்றுக்கொள்ளல, ஆளுநர்கிட்ட முறையிடுறாங்க. இன்னைக்கு எங்களுடைய கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் டாக்டர் தம்பிதுரை சொன்னதுதான், திமுக தலைகீழா தவழ்ந்து போனாலும் கவர்னர் கிட்ட சொன்னாலும் இந்த ஆட்சியை கலைக்க முடியாது. ஏன் கலைக்க முடியாது? சட்டப்படி செய்ய முடியாது. கவர்னர் இன்னைக்கு கவர்னர் நினைச்சா கூட நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர சொல்ல முடியாது. இன்னைக்கு சட்டமன்ற கட்சி பெரும்பான்மை பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பெரும்பான்மையோடு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். பெரும்பான்மை அந்த கேள்வி நான் சொல்றேங்க, அந்த பெரும்பான்மை கேள்விக்குறியாக்கப்பட்டால் அதை நிரூபிக்கின்ற இடம் பொம்மை வழக்குக்கு பிறகு சட்டமன்றம் தான். சட்டமன்றத்தில் தான் அதை வந்து முடிவு செய்ய முடியுமே ஒழிய கவர்னர் நினைச்சாலும் அது முடிவு செய்ய முடியாது. அதான் திமுகவும் கேக்குது. மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு சட்டமன்றத்தில் தான் நடத்த சொல்றாங்க. ஏங்க இவங்களுக்கு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர்றத இவங்களுக்கு தைரியம் இருந்ததா? நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டியதானே. இவங்க ஏன் நம்பிக்கை வாக்கெடுப்பு கவர்னர் கிட்ட போய் கேட்கறாங்க? அப்போ ஆட்டுக்கு தாடி நாட்டுக்கு கவர்னரான்னு கேட்டதுக்கு ஒரு பொருள் இன்னைக்கு அதுதானே. இன்னைக்கு கவர்னரை நம்பி அரசியல் நடத்த வேண்டிய நிலை ஏன் திமுக போகுது? சபாநாயகர் நம்பிக்கை இழந்துட்டார், அதனால ஆளுநரை நம்புறாங்க. ஏங்க அதுதான் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்து சபாநாயகர் நம்பிக்கையை வாங்கிட்டாரு. அதுக்கப்புறம் எப்படி நீங்க நம்பிக்கையில்லா தீர்மானம் ஒரு நம்பிக்கை இல்ல சொல்றீங்க? அவையினுடைய நம்பிக்கையை பெற்றவர் சபாநாயகர். அதை வந்து கவர்னர் மாத்திருவாரா? அதுக்கு சட்டம் இடம் தருமா? திரு பிரசன்னா, முக்கியமா ஒரு விஷயத்தை நான் வலியுறுத்தி விரும்புறேன். ஏறக்குறைய ஒரு 6 ஆண்டுகளாக விவாதத்திலே மரியாதைக்குரிய பெரியவர் ஆவடிக்குமார் அவர்களே நான் பெரிதும் மதிக்கக்கூடியவன். ஒரு நிமிஷம், இப்படி தனிப்பட்ட என்னுடைய பெயரை சொல்லி எனக்கு ஏதோ சிடி இருக்கிறது என்றால் ஒரு பக்கத்தில் இருந்து ஒரு நிமிஷம் இல்ல விஜயன், இது அனுமதிக்க முடியாது. அப்படி என்னை நீங்க பேச அனுமதிக்கலன்னா நான் நிகழ்ச்சியை விட்டு வெளியில போயிடுறேன். இது என்னுடைய இட்ஸ் மை கேரக்டரல் அசாசினேஷன். நான் ஜெயலலிதாவை சசிகலாவோடு ஒப்பிட்டு பேசினால் எப்படி அவருக்கு கோபம் வருமோ, இது என் மீதான தனிப்பட்ட தனிநபர் தாக்குதலை இது கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தனிப்பட்ட அந்த இடத்துல அவர் கூட நின்று வீடியோ படம் முடிச்சுக்கிட்டு இருந்தாரா? அடுத்த கேள்வி கேட்கறதுக்கு அவர் மகனை ஒத்தவன், அவர் மகனை ஒத்தவன், என்னுடைய தந்தைக்கான இடத்துல இருந்து இது மாதிரி அவர் பேசக்கூடாது. அது அவர் கண்ணியம் காட்ட நான் இதோட விட்டுறேன். ரெண்டாவது, திரும்ப திரும்ப வந்து சபாநாயகரிடத்திலே முறையிட வேண்டும். பொம்மை வழக்கிற்கு பிறகு சபாநாயகர் என்கிறோம். நான் அதைத்தான் முதல்ல சொன்னேன். சபாநாயகர்கிட்ட தானே நாங்க கோரிக்கை வச்சோம். சபாநாயகர்கிட்ட தானே எங்கள் அண்ணன் தளபதி எழுந்து, ஐயா இந்த மாதிரி ஒரு சிடி வந்திருக்கு, இவ்வளவு பெரிய கொந்தளிப்பு நடந்திருக்கு, இது குறித்து விசாரிங்க. நாங்க ஒண்ணுமே கேட்கலங்க. முதல் நாள் என்ன கோரிக்கை வச்சோம்? சபையில சரவணன் இருக்கார், கேள்வி வைக்கிறோம். ஒரு ஜனநாயகம் பொருந்திய சட்டமன்றம் என்று சொன்னால், எப்பா எதிர்கட்சி இவ்வளவு சந்தேகம் வந்திருக்கு, இவ்வளவு பத்திரிகை செய்தி, இவ்வளவு ஊடகங்கள்ல எல்லாத்துலயும் செய்தி வந்திருக்கு, அந்த உறுப்பினர் அவையில இல்லைன்னா பிரச்சனை இல்லை, அவையில இருக்கிறார், அவர் எழுந்து இதுக்கு பதில் சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? அந்த அவையில அவர் பதில் சொல்லல.
கவனிச்சிங்களா? அவையில பதில் சொல்ல, வெளியில பதில் சொல்றார். நாங்கள் சட்டமன்றத்திற்கு வெளியே கேள்வி கேட்டோம், பதில் வரவில்லை. சட்டமன்றத்துக்கு உள்ளே கேட்கிறோம், சபாநாயகரே நிராகரிக்கிறார். அவர் தான் வெளியில சொல்லிட்டார்ல. வெளியில சொன்னதை எப்படி சட்டமன்றத்தில் ஏத்துக்க முடியும்? அவர் எங்க பதிவு செய்திருக்கிறார் சட்டமன்றத்தில்? திரு ஆவடிக்குமார், நீங்க ஏன் ஆளுநர்கிட்ட போறீங்க? சட்டமன்றத்திற்குள்ளேயே முறையிட வேண்டும். சட்டமன்றத்துக்குள்ள முறையிட்டாங்க, அப்புறம் வேற என்னதாங்க திமுக? எங்க முறையீடுக்கு அது ஏற்றுக்கொள்ளப்படலைங்க. முறையீடு மரபுப்படி இருக்கணும், விதிப்படி இருக்கணும், சட்டப்படி இருக்கணும், நடைமுறைப்படி இருக்கணும். எதுவுமே இல்லாம இவங்க ஏதோ ஒரு சிடி இவங்க கிட்ட மட்டும் தான் கிடைச்சதா நடிச்சுக்கிட்டு, அப்படி ஒரு சிடி கிடைச்சிருந்தா கூட அந்த சிடியை முன்கூட்டியே சபாநாயகர்கிட்ட கொடுத்து அனுமதி பெற்று தான் சிடியை வந்து காட்ட முடியும். பத்திரிகையாளர் இருக்காங்க, பிரியர் இருக்காரு, துரைக்கண்ணா இருக்காரு, சபை நடவடிக்கைகள் பார்த்துருக்காங்க. இவ்வளோ நாள் காலங்காலமாக சட்டமன்றனுடைய நிகழ்ச்சிகள் தெரியும். எதுவுமே இல்லாமல் கையில் வச்சுட்டு ஒரு சிடின்னு காட்டிகிட்டு இருந்தா இது என்ன வந்து ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு பொறுப்பான செயலாது? இன்னைக்கு சட்டமன்றத்தில் இன்னைக்கு இவ்வளோ நாள் வந்து சட்டமன்றத்தை நான் முடிச்சிடறேன். இல்லை நீங்க வாங்களேன். முதல் நாள் என்ன ஆதாரம்னு கேட்கிறார், மறுநாள் ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன் பாருங்கன்னு சொல்றேன். உங்க அறையில போய் பார்த்துட்டு இது ஒரு ஆதாரமா? ஏற்கனவே ஒரு தொலைக்காட்சியில வந்தது, அதை காட்டுறது ஒரு ஆதாரமா? இல்ல அதை நீங்க அப்படி பார்த்தா நாட்டுல குறுந்தகடுல என்ன இருக்குன்னு நீங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. சபாநாயகர் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அவங்க சபையில அதை வந்து வைக்கிறதுக்கு முன்னால சபாநாயகர் கிட்ட காட்டி அதை பரிசீலனை பண்ணி அதை ஆதாரமானு சபாநாயகர் உறுதிப்படுத்தின பிறகுதான் சபையில வைக்க முடியும். நீங்க சபையில வச்சுட்டு ஒரு ரெக்கார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆதாரம் இல்லைன்னு சொல்லி வெளியிட்ட பிறகு தடுக்க முடியுமா? நீங்க இது சட்டமன்ற உறுப்பினருடைய கண்ணியம் சம்பந்தப்பட்ட விஷயம். நீங்க தனிப்பட்ட ஒரு சிடின்னு சொல்லாதீங்க. இல்ல, ஒவ்வொரு நீங்க குழப்பறீங்க. ஆளுநர்ட்ட அவங்க முன்னாடியே போயிட்டாங்க திரு ஆவடிக்குமார். நீங்க குழப்பறீங்க. ஆளுநர்ட்ட இல்ல, வழக்கு மன்றத்துக்கும் போயிட்டாங்க. அவங்க போகாத இடமே இல்ல. அதனாலதான் சொல்றேன், எங்க போனாலும் ஆட்சியை கவிழ்க்க முடியாதுன்றோம். நீங்க ஆட்சி கவிழ்ப்புன்ற ஒற்றை ஆட்சி கவிழ்ப்பு தான் நோக்கம், வேற ஒண்ணுமே. ஸ்டாலின் எப்படியாவது முதலமைச்சர் ஆகணும்னு முயற்சி பண்றாரு, அது நடக்காது. நான் சட்டமன்றத்திற்கு போகவில்லை என்றாலும் கூட சட்டமன்ற மரபுகளையும் சட்டமன்றங்களையும் தலைவர் கலைஞருடைய ஆரம்ப காலகட்ட சொற்பொழிவுகளிலிருந்து அந்த சட்டமன்ற பதிவுகளிலிருந்தும் சரி, கடந்த சட்டமன்றங்களில் பங்கேற்கிற பார்வையாளனாக இருப்பவன் அந்த அடிப்படையில் சொல்லுகிறேன். ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பற்றி குற்றச்சாட்டு வருகிறது, தொலைக்காட்சியில் வருகிறது, அவர் பேசுகிறார். அந்த பதிவு குறித்து எதிர்க்கட்சியினர் கேள்வி எழுப்புகிற போது அந்த மன்ற உறுப்பினர் அவையில இருக்கிற போது அந்த உறுப்பினர் எழுந்து பதில் சொல்லுவதற்கு, குற்றச்சாட்டை மறுப்பதற்கு எந்த தடையும் கிடையாது, எந்த கண்ணிய குறைவும் கிடையாது. இது தொடர்பாக ஒரு சின்ன கருத்து. அப்புறமா ஒரு உறுப்பினர் சகோதரர் சொன்ன மாதிரி சரவணன் பதிலளிக்கிறதுக்கு அந்த மன்றத்தில் பதிலளிக்கணும். நான் சபையில் இருந்து நான் சொல்கிறேன், பதிலளிக்க விரும்பினார். தனக்கு முன்னால் இருந்த சட்டமன்ற உறுப்பினரிடம் சொல்லி அந்த தகவல் போனது. ஏன் அவரை பதிலளிக்க விடலை அப்படின்னு சொன்னால், இது தொடர்பான விவாதத்தையே அனுமதிக்கவில்லை. இந்த பிரச்சனையை விவாதத்திற்கு அனுமதிக்கலை. நீங்கள் ஆமாம் நீங்கள் பதிலளிக்கிற போது விவாதத்திற்கு அனுமதிக்கணும். ஆக இது தொடர்பாக பத்திரிகை செய்தியவோ அந்த ஆதாரத்தையோ வைத்து விவாதிக்கவே அனுமதிக்கலை, மரபும் விதியும் இடம் தரவில்லை என்று சொன்னதற்கு பிறகு அவர் பதிலளிக்க முடியாது, பதிலளிக்க சபாநாயகர் அனுமதிக்கல. அதுதான் நான் பார்த்தேன். அதுக்கு என்ன, நான் சபையில் இருந்து ஒரு மூத்த பத்திரிகையாளரா, சட்டமன்ற நடவடிக்கைகளை கவனிக்கிற ஒரு பத்திரிகையாளரா சொல்லுங்க, என்ன காரணம்? இல்ல அதுதான் இப்ப அவையினுடைய விதி மரபு என்பது எந்த ஒரு ஆதாரத்தை காட்டினாலும், பத்திரிகை ஆதாரமாகவோ அது எந்த விதமான ஆதாரமாக இருந்தாலும், அவையினுடைய அந்த சபை கூடுவதற்கு முன்போ அல்லது முதல் நாளோ பேரவைத் தலைவர்கிட்ட கொடுத்து அவர் பரிசீலிப்பார். அவரும் துறை செயலாளர்களும் பரிசீலித்து இது விவாதத்திற்கு உரியதுதான், இதை எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்கு பிறகுதான் எதிர்க்கட்சிகளுக்கு அந்த தகவலே போகும். இது தொடர்பான பதில் எங்கே வரணும் அப்படிங்கிறத அவங்க அனுப்பி கேட்பாங்க. சம்பந்தப்பட்ட உறுப்பினரோ அல்லது அமைச்சரோ பதில் சொல்லணும்னா, இதற்கு உங்கள்கிட்ட பதில் இருக்கா, இதனை விவாதத்திற்கு எடுத்துக்கொள்கிறேங்கிறத டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் அப்புறமா அங்கே வருவாங்க. இப்போ பிரதான எதிர்க்கட்சி தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் அந்த பிரச்சனை தொடர்பாக திடீர்னு தான் எழுப்புனாங்க. அன்னைக்கு முதல் நாள் வந்து இது மாதிரி வெளியில திரு துரை கருணா சொல்லுங்க, சபாநாயகர் என்ன சொல்றாருன்னா, இந்த விவகாரம் நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னு தானே பதிவு செய்யறாரு. ஆமா ஆமா, இவங்க தரப்புல இருந்து கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்கு, நம்பிக்கை வாக்கெடுப்பு. இது தொடர்பாக இதுவும் அங்கே போயிடுச்சு. 16ஆம் தேதி 18ஆம் தேதி அதை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீதிமன்றத்தில் சொல்லியிருக்காங்க. எனவே இந்த பிரச்சனை கோர்ட்டுக்கு போனதுனால நாம் இதில் அனுமதிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அவருடைய வாதம். இன்னொன்று, இந்த மாதிரியான ஆதாரங்களை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்கிறதும் சபாநாயகருடைய வாதம். அதனால தான் அவர் பல்வேறு உதாரணங்களை சொன்னார்.
திமுக ஆட்சி காலத்தில் அன்றைய பேரவைத் தலைவர்கள் திரு தமிழ் குடிமகன் திரு இல்ல பொதுவாகவே ஸ்டிங் ஆபரேஷன் தொடர்பாக நீதிமன்றத்துக்கும் ஒரு பார்வை இருக்கிறது. ஏன்னா யார் வேண்டுமானாலும் காமிச்சிட முடியும். ஆனா இந்த விவாதம் ஏன் ஏற்றுக்கொள்ளப்படல? சரவணன் பேசுறதுக்கு தயாரா இருக்கிறப்ப ஏன் விவாதம் மறுக்கப்பட்டது? அதுதான் நான் சொல்ல வரேன். இந்த பிரச்சனைகள் தொடர்பாக சரியான ஆதாரத்தை அவங்க கொடுத்து பரிசீலித்ததுக்கு பிறகுதான் விவாதத்துக்கு அனுமதிப்பாங்க. பேரவைத் தலைவருடைய அறையில் கொடுத்து அவங்க அதை டிஸ்கஸ் ஆதாரம் பத்தியே அங்க பேச்சு இல்லைங்களே திரு கருணா. சபாநாயகர் இந்த வழக்கு நீதிமன்றத்துல இருக்கு, இத பத்தி பேசவே முடியாது. ஆதாரம் பத்தியே அங்க பேச்சு வரலையே. வந்திருந்தால் தானே அவங்க சமர்ப்பிப்பது, அது பத்தி பேசுவது. பத்திரிகைகள்ல ஊடகங்கள்ல வந்து செய்தி அடிப்படையில் எதையுமே நான் அனுமதிக்க முடியாது அப்படின்னு முதல் நாள் ஸ்டேட்மென்ட், மறுநாள் அடுத்த நாள் தான் இதை கொண்டு போறாங்க, சிடி எடுத்துட்டு போறாங்க. அதை வந்து நீங்க என்னுடைய அறையில் கொடுங்க, நான் பரிசீலிச்சு இது விவாதத்திற்கு தகுந்தது தானா, இது தொடர்பாக விவாதிக்கலாமான்னு முடிவெடுத்து நான் அனுமதி கொடுத்ததுக்கு பிறகுதான் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப வெளியில பல்வேறு விவகாரம் அவை குறிப்பில் ஏற்றப்பட்டதா இல்லையா? எதுல ஏன் அதை அவை குறிப்பிலே எடுத்துக்கல? அது ஆதாரம் என்கிற ஒரு சொல் வருகிற பொழுது திமுக ஆதாரம் கொடுத்தது, அதை அனுமதிக்கவில்லை அப்படிங்கிறது வந்து ஊடகங்கள்ல மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பிரபலமான ஒரு ஆயிரும். ஸோ அதை அவர் சுட்டி காட்டினதில்லை, முன்னாள் பேரவைத் தலைவர் இந்த அமைச்சர் சுட்டி காட்டினதுனால அவங்க அதை அனுமதிக்கல. அது முழுது பேசுவோம். மற்றொரு கருத்துரையாளர் திரு பிரியன் அவர்களையும் வரவேற்கிறேன். வணக்கம் திரு பிரியன். இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் திரு ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் ஆளுநரை போய் சந்திக்கிறாங்க. அவங்க கையில ஒரு குறுந்தகடு இருக்கு. சபாநாயகர் அதை விவாதத்திற்குள்ளே எடுத்துக்கொள்ளாத பட்சத்தில் அது உண்மையா பொய்யான்னு யாருக்கும் தெரியாது. ஒரு சிபிஐ விசாரணை தமிழ்நாட்டில் கூட இல்லை, சிபிஐ விசாரணை வேண்டும்ன்ற கோரிக்கை ஏற்புடையதா இருக்கலாம். ஆனால் மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கொடுங்க. அந்த குறுந்தகடு மேலேயே அவர் ஒரு தீர்ப்பு எழுதுறார். இந்த ஆட்சி கலைக்கப்பட வேண்டும், இது சரியான அணுகுமுறையா? இல்லை, இப்போ வந்து இந்த விஷயங்கள் நடந்ததை பார்த்தீங்கன்னா, இப்போ அதிமுக ஆளுங்கட்சியாக இருந்து திமுக ஆளுங்கட்சியாக இருந்து அதிமுக எதிர்கட்சியாக இருந்தது, இந்த மாதிரி ஒரு விஷயம் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ப்ரொசீஜர் எப்படி இருக்குன்னா, கோர்ட்டு, சட்டமன்றம், கோர்ட்டு, கவர்னர், இந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம முறையிடுவோம் எல்லா விஷயங்களையும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டட் லைன்ஸில் தான் இது போயிட்டு இருக்கு ஆக்சுவலாக. ஸோ கோர்ட்டில் வந்து விஷயங்கள் இருக்குது, இங்கே விவாதிக்கக்கூடாது. நமக்கு இப்போது அசம்பிளியில் எம்எல்ஏஸை பார்க்கும்போது அவங்க முகத்தை பார்க்கும்போது ஒரு பிரைஸ் டேக் அட்டாச் பண்ண மாதிரியே ஒரு ஃபீலிங் வருது நமக்கு. இந்த எண்ணத்தை ஒழிக்கலாம் பார்க்க முடியாது. உங்களுக்கு ஒரு ஃபீலிங் வரும், ஆவடிக்குமாருக்கு வேற ஒரு, எனக்கு ஒரு எண்ணம் வருது. அது மாதிரி யாரும் வந்து ஏன்னா அந்த மாதிரி இருங்க, யாரும் முகத்தை பார்த்து படிச்சு ஒரு தீர்ப்பு எழுத இல்ல ஒரு ஸ்டிங் ஆபரேஷன் வந்திருக்கு, ஒரு நேஷனல் சேனல்னு ஒன்று வந்திருக்கு. அது வந்தது பிறகு அதை பற்றின ஒரு விசாரணை தேவை, ஒரு விவாதம் தேவைன்றது ஒரு அடிப்படையான விஷயம். இன்னொன்று பாருங்க, நான் சொல்றேன், கோர்ட்டில் விஷயம் இருக்கு, விவாதிக்க முடியாதுன்னு. கோர்ட்டில் பல விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் விவாதிச்சிருக்கோன்றதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். நம்ம அடுத்தது நீரார் ஆடியா டேப்பை பற்றி பேசினாங்க. நீரார் ஆடியா டேப் அதை பற்றி விவாதம் வந்தபோது திமுக அலோவ் பண்ணலை அப்படின்னாங்க. நீரார் ஆடியா டேப்பில் சொல்லப்பட்டவங்க, பேசப்பட்டவங்க எல்லாமே இந்த அசம்பிளிக்கு சம்பந்தப்படாதவங்க, வெளியில் இருக்கிறவங்க. இது வந்து இந்த அசம்பிளி முழுக்க முழுக்க சம்பந்தப்பட்டவங்க. அந்த இடத்துல தான் என் கேள்வி. ஒரு சிபிஐ விசாரணை வேண்டும்ன்ற கோரிக்கைக்கும் மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்ன்ற கோரிக்கைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இந்த ஆட்சி கலைக்கப்படணும்ன்ற கோரிக்கைக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அந்த கலைக்கப்படணும் சார், எனக்கு சிபிஐ விசாரணை வரைக்கும் நான் அனுமதிக்கிறேன். நேத்து அரசியலுக்கு வந்து ஒரு பெண்மணி ஒரு வீட்டுக்குள்ள விடலன்னு ஆட்சியை கலைக்கணும்னு சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது எதிர்க்கட்சி ஏன் சார் பேச மாட்டாங்க? இல்ல முக்கியமான விஷயத்துல எல்லாம் பேசதான் செய்வாங்க. தீபா அவர்களினுடைய கோரிக்கை எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம், திமுகவினுடைய கோரிக்கை அப்படி இருக்க முடியாது. இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சிபிஐ விசாரணை தேவைன்றது நிச்சயமா எல்லாமே வலியுறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் ஜனநாயகத்துல. ரெண்டாவது வந்து கவர்னர் ஏன் கொடுக்குறீங்க கேட்கலாம். அப்புறம் ஏன் இப்போ என் கேள்வி, அந்த குறுந்தகடு மீது தீர்ப்பு எழுதப்பட்டு விட்டதா? ஆட்சியை கலைக்க வேண்டும் அப்படின்ற இடத்துக்கு எப்படி திமுக? ஸ்பீக்கருக்கு வந்து எவ்வளவோ வழிகள் இருக்கு சார். ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வந்து வச்சுக்கோங்களேன், இந்த அவை உறுப்பினரோட மாண்பை பத்தின ஒரு விஷயம் இது. ஆக்சுவலா நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நடந்த அசம்பிளிலாம் கூட, ஏடிஎம்கே ஆட்சியிலேயே கூட நடந்திருக்கு, பத்திரிகையில் வந்த விஷயங்களை வந்து கேள்வி கேட்டு எடிட்டரை கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்காங்க. அப்ப நீங்க ஏன் அந்த பர்டிகுலர் சேனலை கூப்பிட்டு வந்து இது உண்மையா போய் விசாரிக்க கூடாது? யாரும் விசாரணையை மறுக்கலையே, நீங்களே பண்ணலாமே, ஸ்பீக்கரே பண்ணலாமே. அவையோட அது சரி, அவை உறுப்பினரோட மாண்பு. நான் ஒரே ஒரு கேள்வி, திமுக ஆட்சி கலைப்பு மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்ன்ற கோரிக்கையில நியாயம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா ஒரிஜினலா அதுக்கு என்ன காரணம்? ஒரிஜினலா நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு மேல சந்தேகம் வந்திருக்கு. காரணம் இந்த மாதிரி விஷயங்கள். அதனால இன்னும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரதுல எந்த தவறும் கிடையாது. சிபிஐ விசாரணையும் தேவை, இன்னொரு நம்பிக்கை வாக்கெடுப்பும் தேவைன்றதா அடிப்படையான விஷயம். ஒன்று, அந்த இடம் சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது, இது ஊடகங்களால பேசப்பட்டதுதான். இன்றைக்கு குறுந்தகடு வடிவத்தில் வந்தாச்சு, மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பை திமுக கூறுது. இன்னொன்று இந்த ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று குறுந்தகடு வருவதற்கு முன்பாக திமுக சொல்லல.
கையில் குறுந்தகடை வைத்துக்கொண்டு தான் இந்த கோரிக்கையை வைக்கிறான். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக எழுப்பப்படுகிற கோரிக்கை என்பது ஒரு பிரதான எதிர்க்கட்சியினுடைய கடமையாக இருக்கலாம். அதில் எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை. நிச்சயமாக இவர்கள் 2 கோடியோ 4 கோடியோ 6 கோடியோ அவர்கள் பணம் பெற்று வாக்களித்திருந்தால் இந்த 122 பேரையும் தகுதி இழப்பு செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தேர்தலையே சந்திக்க முடியாத அளவிற்கான தீர்ப்பெல்லாம் கொடுக்கணும். அது வேறு விஷயம். ஆனால் இது எப்போ தெரியும்? விசாரணைக்கு பிறகு திரு தளபதி அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் கேட்டாங்க, சிபிஐ அமலாக்கத்துறை விசாரணை. இந்த விசாரணைகளுக்கு பிறகு அவர்கள் குற்றவாளிகள், பணம் கொடுத்துருக்குறாங்க, பணம் வாங்கியிருக்கிறாங்க என்பது நிரூபிக்கப்பட்ட பிறகு இந்த தண்டனைகளை அவங்க கொடுக்கலாம். இப்போ ஆட்சி கட்சியின் மீது நம்பிக்கை வாக்கு எடுத்த 122 பேரும் அப்படியே தான் இருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவங்க ஒரு 5 ஆண்டுகள் ஒரு தொடர் ஆட்சி, ஒரு 32 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு வாய்ப்பு அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. மீண்டும் ஒரு முறை இவங்க தேர்தலை சந்திக்கிறதுக்கே இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான நிலையில் இருக்கிறாங்க. தேர்தலை சந்தித்து அவர்கள் வெற்றி பெறுவது கடினம். வெற்றி பெறுபவர்கள் ஆட்சி கட்சியாக இருப்பவர்கள் மிகப்பெரிய கடினம். அதனால் இந்த 4 ஆண்டுகளும் இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதில் 122 இல்லை 134 பேரும் உறுதியாக இருக்கிறார்கள். நான் அந்த 3 நாள் சபையில் பார்த்தேன். இந்த எல்லா குரூப்புமே ஒருவேளை இந்த திமுகவினுடைய பிரதான குற்றச்சாட்டு இதுல குதிரை பேரம்ன்ற ஒரு சொல்ல பயன்படுத்துறாங்க. குதிரை பேரம் நடந்திருக்கு, பணப்பட்டுவாடா நடந்திருக்குன்றதுதான் பிரச்சனையே. குதிரை பேரம் எப்படி நீங்க அனுமதிக்க முடியும்? அது 122 இருக்கலாம், 160 கூட இருக்கலாம். ஆனா பணப்பட்டு பரிமாற்றம் நடந்திருக்குன்றப்ப அந்த ஆட்சியை எப்படி அனுமதிக்க முடியும்? இல்ல, அதுதான் சொல்றேன். இந்த முதல்ல அது அரசுக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுப்பதான ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டுங்கிறதுனால இவங்களே கூட ஒரு விசாரணை அமைச்சிருக்கணும். சரி, அது ஒரு பார்வை. இன்னொன்று, பணம் கொடுக்கப்பட்டது வாங்கப்பட்டதுங்கிறது வீடியோ ஆதாரங்கள், இதை வச்சு நம்ம விவாதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இது முழுமையான இதனுடைய உண்மைத்தன்மை என்பது பெருமளவான அவங்க கேட்குற அந்த சிபிஐ அமலாக்கத்துறை இந்த விசாரணையில் தான் தெளிவாக வரும். எனக்கு என்ன ஒரு பாமரத்தனமான கேள்வி வருதுன்னா, ஒரு 5 கோடி 10 கோடி 2 கிலோ தங்கம் 3 கிலோ தங்கம் இதெல்லாம் பரிமாற்றம் நடந்திருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய அளவில் நிச்சயம் எங்கேயாவது ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ காட்சியில் தான் பார்த்தேன். ஒரு 400-500 ரூபாய் வச்சுட்டு தொப்பியில் ஒரு போக்குவரத்து காவலர் என்றதை கூட எடுத்துடுறாங்க. இவங்க முதலீடுகள் இவன் வாங்கி கொண்டு போய் அப்படியே பரண்டையில் போட்டிருக்க மாட்டான். ஏதாவது ஒரு வகையில் முதலீடுகள் அங்கங்கே போயிருக்கணும். இந்த பணத்தை வாங்கி எங்கேயாவது போயிருக்கணும். 3 கிலோ தங்கம் இல்லை, ஒரு 3 சவரன் தங்கம் கிடைச்சாலே பக்கத்து வீட்டில் போய் அந்த அம்மா சொல்லுவான், எங்கள் வீட்டுக்காரருக்கு இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு ஆதாரம்ன்றது. இதை தாண்டி ஒருத்தர் ஒப்புதல் வாக்கு மூலம் சொல்வது. இன்னொன்று நான் சொல்கிறேன், ஒரு அரசியல் பொது வாழ்வில் இருக்கிறவங்க ஒரு சின்ன சின்ன தவறுகள் நடந்தால் கூட அந்த தவறுகளை மறைத்து தான் புனிதமானவன் காட்டிக்க தான் விரும்புவாங்க. ஆனால் ஒரு ஊடகத்தில் போய் நான் 1 கோடி 2 கோடி எல்லாம் வேணால், என்னுடைய நோக்கமே எம்பி ஆகி மத்திய அமைச்சர் ஆகி 500 கோடி ரூபாய் சம்பாதிக்கணும், இந்த அளவுக்குலாம் ஒரு பேசுவாரா அப்படிங்கிறது தெரியல. திரு பிரசன்னா, எப்படி இப்படியெல்லாம் ஒருத்தர் பேசி இருப்பாரான்ற இடத்தில் திரு துரைகருணா அந்த குறுந்தகடியில் இருக்கிற அந்த குரல், அந்த செய்தி, அந்த கருத்தையே அவர் மறுக்கிறார். இப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு அவரே மறுத்திருக்கிறார், அவரும் மறுத்திருக்கிறார், இவரும். அதனால அந்த குறுந்தகடை நீங்க அவ்வளவு பெருசாலாம் வச்சு விவாதிக்க முடியாது. நான் என்ன சொல்றேன்னா, சரவணன் சொல்லிட்டார், நான் என்னோடது இல்லை. சரி, ஒரு சொல்ற விஷயங்கள் அப்படியே கணக்கிட்டுட்டே வாங்க. நான் ஏன் ஓபிஎஸ் அன்னைக்கு வந்தேன் அவர் சொல்ற அந்த நான் ஓபிஎஸ்க்கு வந்தபோது 1 கோடி ரூபா பேசினாங்க, எனக்கு பணம் இங்கே பிரச்சனை இல்லை, நான் பிஜேபியோட ஓபிஎஸ் கூட்டணி வைப்பார், அவருடைய கணக்கு இந்த 6 கோடி இப்போ அவருக்கு பெருசு இல்லை, 6 கோடிக்கு மேலேயே பணம் வச்சிருக்காரு சார். ஏன் அதை அவர் மறுத்ததை நீங்க எடுத்துக்க மாட்டீங்க? இல்ல, ஒரு நிமிஷம். இந்த விஷயங்கள் அவருக்கு தெரியாமல் பதிவு செய்யப்பட்டு அது வெளி ஊடகத்திற்கு வந்ததற்கு பிறகு இது என்னோடது இல்லை அப்படிங்கிறார். 1. 2வது, மிக முக்கியமான ஒரு கேள்வி மீண்டும் 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 நீதிமன்றத்தில் இருக்கு, அதனால நாங்கள் இதை ஏற்க மறுக்கிறோம் என்று சபாநாயகர் சொல்லுவதும், நீராரடியா குறித்து பிரியன் அவர்கள் மிக தெளிவான பதிலை சொன்னார். நான் ஏற்கனவே பல விவாதங்களிலும் அதை பதிவு செய்தேன். சொல்ற விஷயம் என்னன்னா, நீதிமன்றத்தில் இந்த நம்பிக்கை கோருகிற இந்த வாக்கெடுப்பு என்பது ஜனநாயக பூர்வமாக நடைபெறவில்லை என்பதுதான் எங்களுடைய வாதமாக நாங்கள் வழக்கு தொடர்ந்தோமே தவிர பணம் பெற்றுக்கொண்டு வாக்களித்தார்கள் என்று சொல்லவில்லை. இந்த சபாநாயகர் அதை மறுக்கிற போது மறுநாள் நாங்கள் நீதிமன்றத்திலே முறையிடுகிறோம். ஆக கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் நீங்க முன்னதாக கொடுப்பதற்கோ கவன ஈர்ப்பு தீர்மானமோ தனிநபர் தீர்மானமோ சிறப்பு தீர்மானமோ அது முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனைகள்ல கொடுக்கலாம். ஒரு ஆட்சியே பிரச்சனைங்கிற போது தளபதி அவர்கள் மிக தெளிவாக நேரமில்லா நேரம் 0 ஹவர்ல அந்த பிரச்சனையை கிளப்புறாங்க. அதற்கு எந்த முன்னறிவிப்பும் தேவையில்லை.
இன்னும் ஒருபடி மேலே போய் அதிமுக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சனை, இந்த ஆட்சி குறித்தான பிரச்சனை, முதலமைச்சருடைய அந்த நாற்காலியில் உட்கார்ந்திருக்கிறவருக்கான நம்பிக்கை என்பது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை கெடுத்திருக்கிறார்கள், குலைத்திருக்கிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய வேளையில நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து நீங்க கோரலேட் பண்ணணும். நான் சட்டம் படித்த, இன்னும் குறிப்பாக குற்றவியல் வழக்குகளிலே ஆழ்ந்த புலமை பெற்ற மூத்த வழக்கறிஞரிடத்திலே கற்றுத் தேர்ந்தவன் என்கிற அடிப்படையில் இந்த சிடிக்களையோ அல்லது இந்த விடங்களையோ வந்து உச்சநீதிமன்றம் ஒரு பார்வை பார்க்கலாம். ஆனால் வழக்கு விசாரிக்கக்கூடிய விசாரணை நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அந்த நீதிமன்றங்களை இன்னைக்கு ஒரு நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்திருக்கு. ஒரு குழந்தை ஒரு பொம்மையை வச்சு கொடுத்ததற்கு மரண தண்டனை கொடுத்திருக்கு இன்னைக்கு ஒரு நீதிமன்றம். அதன் அடிப்படையில் ஒரு சிடி என்பது அவருடைய கோரிலேஷன் விட்னஸ் என்று சொல்லுவார்கள், சிச்சுவேஷன் சர்க்கம்ஸ்டன்ஸ் விட்னஸ் என்று சொல்லுவார்கள். அந்த அடிப்படையில் அவர் பேசுகிற, அவர் அந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிற, நான் ஏன் ஓடி வந்தேன்னா எனக்கு 6 கோடி முக்கியம் இல்ல, 500 கோடியும் மத்திய அமைச்சர் பதவியும் தான் எனக்கு முக்கியம். திரு ஆவடிக்குமார், குதிரை பேரம் நடந்திருக்கிறது, அந்த குறுந்தகடுல அவங்க நம்புறாங்க அது அவர் சரவணன் தான் பேசியிருக்கிறார் அப்படின்னு. ஒரு சட்டமன்றத்திற்குள் நீங்க விவாதிக்க அனுமதித்திருந்தால் ஆளுநர் சந்திப்போ புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணுன்ற கோரிக்கை எல்லாம் இல்லாம செஞ்சிருக்கலாமே. இல்ல அஞ்சுகிறதா இந்த அரசு? இல்ல அது அவங்க வந்து ஒரு காரணத்தை தேடிட்டு இருக்காங்க. இது இல்லைன்னா வேற ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு அவங்க போயிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஒரு நியாயமான காரணம் இல்லாத பட்சத்தில் இது போன்ற ஏதாவது ஒரு தகவல் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டதில் நான் ஆதாரம் இல்லை, இது ஒரு ஆவணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, எடுத்துக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த காட்டக்கூடிய சிடி என்பதே, நான் மரியாதைக்குரிய பிரசன்னா கூட சொன்னார். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, பிரசன்னா மேலேயும் வந்திருக்கு இது மாதிரி, யார் மேலே வேணால் யார் வேணால் ஒரு சிடியை காட்டலாம். அது உண்மையா இல்லையான்றது அதை வந்து ஒரு களங்கத்தை சுமத்துவதற்கு யாரை வேணால் பயன்படுத்தலாம். அதனால் அதுக்கெல்லாம் ஒரு வரையறையோ இல்லை வந்து இல்லை. ஏன்னா தொழில்நுட்பம் இன்றைக்கி வளர்ந்து போச்சு, மாஃபிங் பண்ணுறாங்க, எதையோ பண்ணுறாங்க. ஒருத்தரை உட்கார வச்சுட்டு இன்னொருத்தர் பின்னால் குரலில் மாற்றி பதிவு பண்ண முடியும், எத்தனையோ இருக்குது. அதனால் இன்றைக்கு அதை வந்து ஒரு ஆவணமாக எடுத்துக்கிட்டு இவ்வளோ பெரிய ஒரு சட்டமன்றத்தையே முடக்கிறதோ ஒரு ஆட்சியை மாற்றுற அளவுக்கு அது வந்து ஒரு வேல்யூபிள் எவிடன்ஸான் எதிர்க்கட்சி வேல்யூபிள் எவிடன்ஸா நினைக்குது. நீங்க அனுமதிச்சு விவாதிக்கலாம். நீங்க நான் பேசுறேன், நீங்க கேட்டது இருங்க, நான் கேட்டு நீங்க, அதாவது நிச்சயமா சட்டமன்றத்தில் விவாதம் நடத்த வேண்டும் என்ற அக்கறை இருந்தா சட்டமன்றம் நாளைக்கு கூட போதுன்னு தெரியுது. இன்னைக்கு ஏன் கோர்ட்டுக்கு போனாங்க? இந்த பிரச்சனையை கொண்டு போய் கோர்ட்டில் கொடுத்தாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணி சட்டமன்றத்தில் ஏத்துக்கலன்னா கோர்ட்டுக்கு போயிருக்கலாம். ஆனா அதையும் செஞ்சது அவங்க தானே. இவங்க ஒரு உண்மையாகவே சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை எழுப்பக்கூடிய வாய்ப்பு, நான் முடிச்சிடறேன் சொல்லட்டும். சட்டமன்றத்தில் எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருக்கு. சட்டமன்றம் கூடுது, நாளைக்கு மறுநாளோ சட்டமன்றம் கூடுதுன்னு எல்லாருக்கும் தெரியும், அறிவிப்பு கொடுத்தாச்சு. அவங்க கட்சியும் கூடி பேசி முடிவு பண்ணி சட்டமன்றத்தில் கலந்துக்கிறாங்க. ஒரு எதிர்கட்சி, இன்னும் சொல்ல போனால் பெரும்பான்மை உறுப்பினர்கள் இருக்கிற கட்சி நேரடியாக வந்து சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனையை கிளப்பலாம. அவங்க சொல்றது போலவே நான் முடிச்சிடறேன், ஆளுங்கட்சியில் அவங்க நினைக்கிறது போலவே நிறைய பிளவுகள் இருக்கு, கோஷ்டிகள் இருக்கு, எங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்கு. இவங்க வலிமையா ஒரு 90 பேருக்கு மேல இருக்கிறவங்க வந்து அத சட்டமன்றத்தில் அந்த பிரச்சனை எழுப்பிருக்க முடியுமா? இல்ல, ஏன் எழுப்ப மாட்டாங்கன்ற முன்முடிவு கோர்ட்டுக்கு போகலன்னா நிச்சயமா சபாநாயகர் இந்த காரணத்தை சொல்லிருக்க முடியாது. தெளிவா கொடுங்க. ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு ஒரு குதிரை பேரம் நடந்திருக்கிறது, இதுதான் இந்த விஷயத்தினுடைய அரசியல் நகர்வுக்கான அடிப்படை சாராம்சமாகவே இருந்துட்டு இருக்கு. ஆனால் புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது இன்னொரு குதிரை பேரத்திற்கு வழிவகுத்து விடாதாம். இது பற்றியும் பேச வேண்டியிருக்கிறது. ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு பொறுத்திருங்க. மீண்டும் கேள்வி நேரம் நிகழ்ச்சிக்காக உங்களை வரவேற்கிறேன். நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு பிரியன் அவர்களிடம், ஆளுநரை சந்திப்பதற்கு முன்பாகவே தம்பிதுரை சொன்னது வந்து ஆட்சி கலைப்பு என்கிற ஸ்டாலின் அவர்களின் கனவு பலிக்காது அப்படின்னு சொல்லிட்டார். இதனுடைய பின்னணி என்னன்னு நினைக்கிறேன்? நிச்சயமா. ஏன்னா இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த திமுக இந்த விஷயத்தை கையில் எடுத்த உடனே அதிமுகவோட அந்த அவங்களுக்கு என்ன வேலை கருத்து வேறுபாடு இருந்தாலும் இந்த ஆட்சியை வந்து 4 வருஷம் கொண்டு போகணுன்றதுல எல்லா எம்எல்ஏக்களும் தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் அவங்க எந்த கருத்து வேறுபாடுகளை பிரிஞ்சிருந்தா கூட அந்த குழுக்கள் எல்லாமே
ஆட்சியில் வந்து எம்எல்ஏக்கள்லாம் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 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 சாலிடாரிட்டி அவங்ககிட்ட இருக்குது. இந்த ஆட்சியை தொடர்ந்து எடுத்துன்னு போகணும், அவங்களுக்குள்ள வேறுபாடுகள் இருக்குது. ஸோ திமுகன்ற ஒரு விஷயம், அடுத்தது இந்த அதிமுக ஆட்சி போச்சுன்னா வாய்ப்பு வந்து திமுகவுக்கு இருக்குன்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். நம்ம அதனால் வந்து அவங்க வந்து அவங்களுக்குமே வந்து மற்றொரு எலெக்ஷனை சந்திக்கிறதுக்கான விஷயங்கள் இப்போ துரைக்கணும் சொன்னாங்க. இது வந்து பெரும்பான்மை பற்றியதல்ல. இங்கு வந்து ஒரு பணபேரம் நடந்திருக்கு, ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. அதன் பேரில் தான் அவங்க ஆளுநரிடம் நடவடிக்கை எடுக்க சொல்றாங்க. ஆனால் ஆளுநர் அதை செய்ய மாட்டார், இந்த ஆட்சியை கலைக்க முடியாதுன்னு திரு தம்பிதுரை அவர்கள் சொல்வது எதுவுமே நடக்கல அப்படின்ற. ஆளுநர்கிட்ட நம்ம வந்து போன ஆட்சியில் வந்து ஜெயலலிதா இருக்கும் பொழுதே பாமக காங்கிரஸ் 2 பேரையும் ஊழல் குற்றச்சாட்டுகள் பெரிய பட்டியல் கொடுத்தாங்க, ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு. அதை கவர்னர் வாங்கி என்ன பண்ணியிருப்பார், இந்த கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு எக்ஸ்பிளனேஷன் கேட்டிருப்பார். அதுக்கப்புறம் என்ன ஃபாலோ அப் ஆக்ஷன் நமக்கு யாருக்குமே தெரியாது. ஸோ இன்றைக்கி என்ன நடக்கும்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறேன், திமுக கொடுத்தது அவங்க எதிர்கட்சின்ற முறையில் அவங்க எடுத்துட்டு இருக்கிற விஷயங்கள்லாம் ஓகே அவங்களுக்கு. இன்றைக்கி நீங்கள் கவர்னர்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுத்துருக்கீங்க, கவர்னர் என்ன பண்ணுவார், இதை இந்த விஷயத்தை வந்து சீஃப் மினிஸ்டருக்கு அனுப்புவார். இது மாதிரி ஒரு எதிர்கட்சி எனக்கு ஒரு பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய எக்ஸ்பிளனேஷன் என்னன்னு கேட்பார். அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் உங்க அனுப்புவாங்க. இது அவர் கவர்னர் என்ன பண்ணுவார், ஜனாதிபதிக்கு அனுப்புவார். ஜனாதிபதி வந்து பிரசிடென்ட்டை போகும், மறுபடியும் அரசு ஜனாதிபதி என்ன பண்ணுவார், பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்புவார், ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போகும். இது வந்து இந்த நிர்வாக சிக்கல் குழப்பத்தில் மாட்டிட்டு இருக்குமே தவிர இதற்கான தெளிவு வராது. தெளிவு வருது எப்பன்னா சிபிஐ விசாரணை போது தான் வரும். ஆனால் கவர்னர் வந்து இந்த ரிப்போர்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டை வாங்கி அவர் ஜனாதிபதிக்கு அனுப்பும் பொழுது இதற்காக ஒரு சிபிஐ என்கொயரி போடுறது பெட்டர் அப்படின்னு அனுப்பிச்சார்னா, ஹோம் மினிஸ்ட்ரி அந்த சிபிஐ என்கொயரி போட்ட பிறகு அந்த சிபிஐ என்கொயரி முடிவுப்படி இந்த எதிர்கால அந்த சிபிஐ விசாரணை நடத்த சொல்வதற்கான முகாந்திரம் இருப்பதாக நினைக்கிறேன். நிச்சயமா சார், ஒரு ஆளுநர் அப்படி முடிவெடுக்க வாய்ப்பு இருக்கா? ஆளுநர் நினைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஒரு நேஷனல் சேனல்ல கோடிக்கணக்கான மக்கள் பார்த்த அளவுல இந்த ஸ்டிங் ஆபரேஷன் போயிருக்கு. இவ்வளவு மக்களுக்குமே வந்து ஒரு சந்தேகம் இருக்கும், இது என்ன இவ்வளவு ஒரு 134 உறுப்பினர்களோட மாண்பை குலைக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள், தமிழ்நாடு சட்டமன்றத்தை கேவலப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. இது உண்மையா பொய்யா இந்தியா முழுக்க பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா? அது அந்த நியூஸ் எப்படி ட்ரெண்ட் ஆச்சு நீங்களும் பார்த்துருப்பீங்க. அப்படி இருக்கும்பொழுது இதுல உண்மையிலே நடந்தது என்ன, இந்த உறுப்பினரோட தாங்கள் வந்து வாங்கலன்னு மறுக்கிறாங்க. அதற்கு முன்பே நம்பிக்கைக்கு வருகிற தீர்மானத்துல இதே கலாயபரங்கள்லாம் நடந்தது. திமுக அப்போதும் சென்று கோரிக்கை வைச்சாங்க. அப்ப ஆளுநர் என்ன செஞ்சார்? அது இதை விட பல மடங்கு கலையபரம் இருந்தது. கேட்டது வந்து ரகசிய வாக்கெடுப்பு, அதுக்கு ஒத்துக்கலை என்னன்னா அவங்க வெளிநடப்பு பண்ணாங்க, வெளியில கொண்டு போய் விட்டாங்க. அதுக்கப்புறம் வாக்கெடுப்பு நடந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்பிச்சு கவர்னர் அதை ஒத்துட்டார். 122 பேர் ஆதரிச்சாங்கன்ற விஷயத்தை வந்து கவர்னர் ஒத்துண்டார். அதுக்கப்புறம் அந்த ஆட்சி கண்டினியூ ஆகுது ஆக்சுவலா வந்து. ஆனா இப்போ வந்து நிலைமை என்னன்னா, அந்த ஒரிஜினலா நடந்த நம்பிக்கை தீர்மானமே அதற்கு ஓட்டு போட்டவர்களே ஒரு குதிரை பேரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வந்திருக்கிறது. அதுவும் வலுவாக ஒரு தேசிய தொலைக்காட்சி ஊடகத்தில் வந்திருக்கும் பொழுது ஒரு ஜனநாயகத்தில் நம்பிக்கையுள்ள எல்லாருமே வந்து ஒரு விசாரணையை எதிர்பார்ப்பாங்க. ஒரு அடிப்படையான விஷயம், சட்டமன்றத்தில் விவாதம் நடக்கிறது நிச்சயமான முக்கியமான விஷயம், அடுத்தது விசாரணைன்றது அதை விட முக்கியமான விஷயம். இந்த 2 விஷயத்தையும் வந்து ஒன்று ஸ்பீக்கர், இன்னொன்று வந்து மத்திய அரசு, ரெண்டுமே பண்ண வேண்டிய பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. சரி திரு பிரசன்னா, ஆட்சி கலைப்பு அப்படின்ற ஒரு விஷயம், ஏன்னா நம்பிக்கை கோருகிற தீர்மானம் இதற்கு முன்பு நடந்த போதும் நீங்க போய் ஆளுநரிடம் முறையிட்டீங்க, அதற்கு முன்பு ஆளுநரிடம் ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோதே ஊழல் குற்றச்சாட்டு தொடர்பாக முறையிட்டீங்க. இதெல்லாம் வைத்து கொண்டும் அல்லது தன் பக்கம் நியாயம் இருக்கிறது என்கிற காரணத்தினாலோ என்னவோ திரு தம்பிதுரை அவர்கள் சொல்வது வந்து ஆட்சி கலைப்பு என்ற கனவே பலிக்காதுன்ட்டார். அது நான் திரும்ப நான் அதை தான் சொல்ல வரேன். ஆட்சி கலைப்புங்கிறதே திமுகவுக்கு உடன்பாடு இல்லாத ஒரு விஷயம். குறிப்பாக 356 பயன்படுத்துகிறது. குறுந்தகடுக்கு பிறகு, குறுந்தகடுக்கு முன், குறுந்தகடுக்கு பின்னு வச்சுக்கல. நீங்க 356 குறுந்தகடுக்கு பின், குறுந்தகடுக்கு முன்னு பயன்படுத்த முடியாது. நான் அதை சொல்றேன். ஜனநாயகத்தை நசுக்குவது, மக்கள் மாண்பை கொலை செய்வது, இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் இருக்கு. இன்றைக்கு தளபதி அவர்கள் ஆளுநர்கிட்ட கொடுத்திருக்கிற அந்த மனுவிலேயே மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார். 3 விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, மிக தெளிவாக முதல்ல வந்து கடைசியான அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஃபார் ஃப்ரெஷ் ஓட் கான்ஃபிடன்ஸ் முதல் கோரிக்கை. இரண்டாவது கோரிக்கை டைரக்ட் அண்ட் இம்பார்ஷியல் இன்வெஸ்டிகேஷன் பை சிபிஐ இன்டு தி அஃபென்சஸ் ஆஃப் பிரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் 1988 இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை டைரக்ட் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் பை தி டைரக்டர் ஆஃப் ரெவென்யூ இன்டெலிஜென்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அன்டர் தி மணி ட்ரையல் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் அஃபென்சஸ் Prevention of Money Laundering Act. Governor should save the democracy for being in the hands of government whose chief minister has been elected under the circumstances won the constitutional mandate by the confidence by dishonest means. இப்போ dishonest means
அந்த டிஸ்ஹானஸ்ட் மீன்ஸ் அப்படிங்கிற வருகிறது அல்லவா, அங்கதான் நாங்கள் ஒரு நியாயமான கோரிக்கையை ஏற்படுத்துகிறோம். ஹானஸ்டா இருக்கிற போது நாங்கள் ஆட்சி கலைப்பிற்கு கேட்கவில்லை, ஆட்சியை கலைக்க வேண்டும் என்று சொல்லவில்லை, 356 பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லவில்லை. மெலிவா எந்த இடத்திலையுமே நீ இந்த ஆட்சியை கலைன்னு சொல்லல. இன்வெஸ்டிகேஷன் போ, இந்த நிலையை பார், இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமான ஆதாரத்தோடு ஒரு குற்றச்சாட்டு வெளிவந்திருக்கிறது. மரியாதைக்குரிய நாவடி குமார் அவர்கள் சொன்னார், ஏன் இவங்க நீதிமன்றத்துக்கு போனாங்கன்னு. மிக தெளிவாக சொல்லுகிறோம், நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கு எப்போது தொடுக்கப்பட்டது, அதனுடைய காரண காரியங்கள் இந்த குதிரை பேரம் அதிலே அதனுடைய சரத்திலே இல்லை. சரத்தில் இல்லாத ஒரு விடயத்தை நீதிமன்றத்தில் இருக்கிறது என்று சபாநாயகர் மறுக்கிறார். அந்த இடத்தில் சபாநாயகர் மறுத்து அதற்கு மறுநாள் தான் நாங்கள் நீதிமன்றத்திற்கு போகிறோம். மீண்டும் நான் அதே இடத்துக்கு தான் வரேன் திரு பிரசன்னா. இவ்வளவு தெளிவான கோரிக்கைகளை வைத்துவிட்டு வெளியில் வந்து ஆட்சியை கலைக்க சொல்லி கோரி இருக்கிறோம்னு ஏன் பேசுறார்? ஒரு அந்த இடம் தான் குழப்பமான சூழல். மீண்டும் தெளிவாக எங்களிடத்திலே ஆதாரம் இருக்கிறது. அந்த ஆதாரத்தை விவாதத்திற்கு நேரமில்லா நேரத்தில் முன்னறிவிப்பு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட குறுந்தகடுகள் வந்திருக்கிறது. ஒரு குறைந்தபட்ச நடுநிலைமையோடு இருக்கக்கூடிய ஒரு சபாநாயகர், நான் இதை விசாரிக்கிறேன், ஒரு நீதி விசாரணை குழுவை போடுகிறேன், ஏற்றுக்கொள்ளுகிறேன், பிறகு விவாதத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பது கூட இல்லாமல் எல்லோரையும் வெளியேற்றுங்கள், இன்னும் யாரு ஊரிலேயே இல்லாத வெளிநாட்டில் இருக்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பெயரை சொல்லியும் அவரையும் வெளியேற்றுகிறேன் என்று சொல்லி வெளியேற்றி காவலர்கள், நாங்கள் உண்மையான ஜனநாயகத்திற்கு போராடுகிறோம், எங்களுடைய சுயலாபத்திற்காகவோ அல்லது ஆட்சி கட்டலுக்காகவோ இல்லை. எங்களிடத்தில் ஆட்சி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களுக்கு பாடுபடுகிற இயக்கம். புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துவதன் மூலமாக என்ன நடந்துரும்னு நினைக்கிறேன். நான் மீண்டும் அதைத்தான் வலியுறுத்தி 122 பேர் அவங்களை ஆதரிக்கிறாங்க. இன்னைக்கு அதிருப்திகளை வெளிப்படுத்தல. இன்னும் சொல்லணும்னா OPS அணி கூட இவர்களை ஆதரிக்கிற போது புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு என்ன கொண்டு வந்துரும்? நான் அதைத்தான் சொல்ல வரேன். இன்றைக்கு ஏற்கனவே ஏற்படுத்தி இருக்கிற ஒரு தவறு என்பது புதிய வாக்கெடுப்பு கோருகிற போது இதேதான் நடக்கும் என்பது உங்களுடைய யூகமாக இருந்தால் ஜனநாயகத்தினுடைய தலையெழுத்தை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனால் திமுகவினுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி, அரசியல் வியூகம் என்பது முதலமைச்சரை ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்குவது. புதிய நம்பிக்கை கோரும் தீர்மானம் என்கிற போது இந்த 122 பேரை அவர் கட்டி காப்பதிலே நேரத்தை செலவழிக்கணும். இதுதான் ஸ்ட்ராட்டஜி இல்ல. இட் இஸ் நாட் சோ கால்டு ஸ்ட்ராட்டஜி, இட் இஸ் a real fact. உண்மையாக ஒரு முதலமைச்சர் டிஸ்ஆனஸ்ட் மீனா அவர் ஏறி உட்கார்ந்திருக்காரு, பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நிலையில ஒரு முதலமைச்சர் நாற்காலியில் அவர் இருப்பதற்கு அருகதையற்றவர், தகுதியற்றவர், அவர் உடனடியாக ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை. இப்ப ஏற்கனவே தப்பு நடந்துருச்சு, இன்னொரு முறை இன்னொரு வச்சா இதே தப்பு நடக்கும். அதனால என்ன பிரயோஜனம்னு பார்க்கிற சாமானியனோ அல்லது ஊடகங்களோ கேள்வி கேட்கலாம். அதை பொறுப்புள்ள ஜனநாயகத்தில் மாண்பையும் மதிக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சியாக நாங்கள் வேடிக்கை பார்க்க முடியாது. அதை எடுத்துக்கொண்டு போய் மக்களிடத்தில் சேர்க்கிற பணியை திமுக திறம்பட ஆவடிக்குமார். திமுகவினுடைய கோரிக்கை சிபிஐ விசாரணை வேண்டும், புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு, ஆட்சி கலைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அவங்க பட்டியலிடுறாங்கல்ல. இந்த இடத்துல இருந்து தான் தம்பிதுரை அதுல கூட நீங்க சீரியலா பாத்தீங்கன்னா வடக்கஞ்சர் பிரசன்னா படிச்சதுல பாத்தீங்கன்னா முதல்ல ஏதோ சொல்றாரு, இல்ல எதிர்கட்சி தலைவர் வெளியே வந்தவொடனே ஏதோ சொல்றாரு. இப்போ இந்த பிரச்சனையில் ஏதாவது அவங்களுக்கு சந்தேகம் இருந்தால், இந்த பிரச்சனையில் ஏதாவது ஒரு நடவடிக்கை தேவைப்படும் என்று அவர்கள் நம்பினால் அவங்க கேட்க வேண்டியது, இந்த சரவணனுடைய பேச்சு, அது சம்பந்தமாக வெளிவந்திருக்கின்ற செய்திகள், ஊடகங்கள் ஒளிபரப்பப்பட்டிருக்கின்ற கருத்துக்கள், இது எல்லாம் சரியா தப்பா, அதுக்கு நீதி விசாரணையோ சிபிஐ விசாரணையோ கேட்கறது அது தனி. அதுக்கும் ஆட்சி கலைப்புக்கும் தொடர்பு இல்லை. அந்த சம்பவம் உண்மையா இன்னைக்கு இந்த சரவணன் அவர் சொல்லக்கூடிய அந்த கூவத்தூரில் அல்லது அவர் ஏர்போர்ட்லேருந்து வந்து இறங்கினது, பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனது, அங்கே பேசினது எல்லாம் சொல்கிறாரு. அந்த நேரத்தில் எடப்பாடி முதலமைச்சர் பதவிக்குரிய வேட்பாளராக இல்லை. ரெண்டாவது, இவர் சொல்கிற நேரத்தில் இவர் வந்து ஓபிஎஸ் கிட்ட வந்துட்டார், அங்கே தான் இருந்தார். அங்கே இருந்துக்கிட்டு இந்த சட்டமன்ற உறுப்பினர் மேலே புகார் கொடுத்தாரு, என்னை கடத்தி வச்சுருந்தாங்க, நான் வந்து எகிரி குச்சி வந்தேன், மாறு வேஷத்தில் வந்தேன்லாம் சொல்லி புகார் கொடுத்து அதன் அடிப்படையில் நீதிமன்றத்துக்கு அந்த பிரச்சனை போய் நீதிமன்றமே தலையிட்டு விசாரிக்க சொல்லி முழுமையாக ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரையும் விசாரித்து அதில் வந்து அங்கே என்ன நடந்ததுன்னு சட்டமன்ற உறுப்பினர் அத்தனை பேரும் கைப்பட எழுதி தந்திருக்காங்க. அதை வந்து நீதிமன்றமே ஏற்றுக்கிட்டு இருக்கு. அதற்கு பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டமன்ற கட்சியினுடைய தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். நான் இன்னும் சொல்றேன், இதுவரைக்கும் அதிமுகவினுடைய சட்டமன்ற கொறடா உத்தரவு என்பது கட்சியில் இருக்கின்ற அத்தனை பேரும் கட்டுப்படுத்தும். எங்க கட்சிக்குள்ள இருக்கிறவங்க வேற இன்னொருத்தருக்கு போய் யாருக்காவது ஓட்டு போட்டாங்களா அல்லது இந்த கட்சியினுடைய நிலைப்பாட்டிலிருந்து இன்னொரு அணியை ஆதரித்து இன்னொரு முதலமைச்சரை உருவாக்க முயற்சி பண்ணாங்களா, நீங்க குதிரை பேரம் சொல்லலாம், இருக்கிற எல்லா குற்றச்சாட்டும் சொல்லலாம்.
கட்சிக்குள்ள உள்ள பிரச்சனை, எங்களுக்குள் கருத்து வேறுபாடு, அது கருத்து பரிமாற்றங்களில் சில கிளியரா ஓபிஎஸ் அணி இபிஎஸ் அணின்னு வந்தாச்சு சார். எங்க- அவங்க 12 நீங்க- பேருக்கு நீங்க- மேல நீங்க- இன்னும் நீங்க- வருவாங்கன்னு நீங்க- சொல்றாங்க. நீங்க- ஒரு இருங்க. 6 பேர் இல்ல, மேல தான் இந்த இல்ல, ஆட்சியே இருக்கு. இருங்க, நீங்க 6 பேர் அந்த மேல- இடத்துல குறிப்பா திரு ஆவடிக்குமார், இருங்க, குறிப்பா இருங்க, திரு கருணாஸ், நீங்க சொல்றதுங்க 6 பேர் இல்லைங்க, ஒரே ஒரு உறுப்பினரால வாஜ்பாய் அரசாங்கம் கவிழ்ந்தது. ஒரே ஒரு உறுப்பினர் குறைஞ்சதுனால கவிழ்க்கப்பட்டது. கவிழ்க்கப்பட்டதுன்னா கூட அது கவிழ்ந்தது தானே. சரி. ஆட்சி நாங்க தான் கவிழ்த்தோன்றதை நான் ஏத்துக்கிறேன். அதுல இல்ல ஒரே ஒரு நீங்க 6 பேரை சொல்றீங்க, ஒரே ஒரு உறுப்பினர் 91 உறுப்பினர்களை வைத்துக்கொண்டு திமுக ஆட்சி நடத்தியிருக்கு. அதனால இது ஜனநாயகத்தில் ஹவுஸ்ல மெஜாரிட்டியை நிரூபிக்கின்ற இடத்தில் அவர்கள் பெரும்பான்மையை நிரூபித்தால் அது எத்தனை பேர்ன்றது கணக்கு இல்லை, அந்த ஒருத்தர் இருந்தா போதும். அது எப்படி நான் நிரூபிக்கப்பட்டதுன்ற முடிச்சிடுறேன். இடத்துல ஒரே ஒரு கேள்விக்கு திரு பிரசன்னா சொல்றார், ஊடகங்கள் எப்படி வேண்டுமானாலும் பதில் சொல்லுங்க, திமுக ஒரு ஜனநாயக தன்மையோடு நடந்திருக்கு, இந்த பிரச்சனையை அணுகி இருக்குன்னு சொல்றாருல, திமுக எப்படி நடந்திருக்கணும்? ஒரு குறுந்தகடு வந்திருக்கு, இந்த பிரச்சனை ஊடகத்துல பேசப்பட்டாச்சு, என்ன செஞ்சிருக்கணும் திமுக? நீங்க அந்த பிரச்சனையை ஒரு சரியான அதில் உண்மைத்தன்மையை அறியறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கணும். அதில் தவறு நடந்தால் அது மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு நீதிமன்றத்தையோ அல்லது அரசாங்கத்தையோ நாடி இருக்கணும். ரெண்டாவது, இது சரவணன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. அவர் பேசுறதெல்லாம் உண்மையா, அப்படி ஒரு சம்பவங்களை அவர் பார்த்தாரா, அதில் ஈடுபட்டாரா, அது எதுவுமே தெரியாம அவர் எல்லாத்தையும் பொதுவில் சொல்றாரு. அவர் சொல்றது எதுவுமே இது சரவணன் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்ல, தமிழக அரசு சார்ந்த பிரச்சனை. ஏன் ஒருத்தரோட சுருக்கி பாருங்க. எங்க ஒரு உறுப்பினர் அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினராக இருக்கின்ற காரணத்தால் அவர் எந்த சூழ்நிலையிலோ அல்லது நிதானமிடந்தோ அல்லது தன்னிலை மறந்தோ ஏதோ ஒரு செய்தியை சொன்னதாக ஊடகங்களில் செய்தி வந்திருக்கு. அதுக்காக அவர் சொன்னதெல்லாம் உண்மை, அவர் தான் ஹரிச்சந்திரன், அவர் எல்லாத்தையும் ஆதாரத்தோடு சொன்னாரா? இன்னைக்கு இந்தியாவில் அவர் சொல்கிற காலகட்டங்களில் 2000 ரூபாய்க்கு ஏடிஎம் மையத்தில் அவங்க காத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு சொல்ற 500 கோடி 400 கோடி இன்னும் சர்வசாதாரணமா சொல்லிட்டு இருக்க. நான் முடிச்சிடறேன். இப்போ திமுகவினுடைய நோக்கம் நேற்று வரைக்கும் இந்த சட்டமன்றம் கூடுறதுக்கு முன்ன வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, மத்திய அரசாங்கத்தை பார்த்து பயப்படுறாங்க, மத்திய அரசாங்கத்தை பணிஞ்சு போறாங்க. இன்னைக்கு கவர்னர் கிட்ட அதை கொடுத்து மத்திய அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இந்த அரசாங்கம் இருக்க வேண்டும் என்று திமுக வழிவகுத்து இன்னைக்கு மாநில சுயாட்சிக்கு போராடுகின்றவர்கள் மாநில உரிமைக்காக நாங்க பயப்படலையா, நாங்க தான் தைரியமா முடியாதுன்னு சொல்றேன், முடியாதுன்னு ஆனா இவங்க இதை சொல்லிட்டு அவங்க ஏதாவது விளக்கம் கேட்பாங்க, அதுக்கு சொல்லுவாங்க, உடனே இவங்க மத்திய அரசு சார்ந்து இருக்காங்கன்னு. ரெண்டாவது நான் கேட்கறது, இன்னைக்கு மாநில அரசாங்கம் இன்றைக்கு இந்த பிரச்சனையில் எந்த வகையிலையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு சம்பந்தம் இல்லை. இந்த உறுப்பினர்கள் தவறு செய்தார்கள் என்றால் அந்த உறுப்பினர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு வழக்கு மன்றத்துக்கு போகலாம். ஆனால் அதை விட்டுட்டு இதனாலேயே இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கணும், இந்த அரசாங்கத்தை மாற்றணும்னு சொல்றது. ஒரே ஒரு கேள்வி, புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு வேண்டும்னு திரு ஸ்டாலின் அவர்களினுடைய கோரிக்கை என்பது அங்க 3 அணியாக இருப்பதா சொல்லப்படுது. அதை மறுக்கலாம், ஏற்றுக்கொள்ளலாம். தினகரன் அணி, எடப்பாடி அணி, ஓபிஎஸ் அணியினர், இந்த அணிகளை ஒரே ஒரு கருத்து, அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் பிரச்சனைகள் இருக்கு, எங்களுக்குள்ள தலைமை பிரச்சனை இருக்கு, நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஆனால் சட்டமன்ற கட்சியில் எந்த பிரச்சனையும் இல்லை. சட்டமன்றத்தில் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் பெரும்பான்மையோடு இந்த ஆட்சி வாக்கெடுப்பு வேண்டும்னு சொல்வதன் பின்னணி என்ன? ஒன்றுபடுத்துவதற்காகவா, பிளவுபடுத்துவதற்காகவா? ஏன்னா நம்ம தொடர்ச்சியா பார்க்கிறோம், சட்டமன்றத்துல ஒருமித்த குரல்ல தான் எல்லா உறுப்பினர்களும் இருக்கிறாங்க. பிறகு எந்த நம்பிக்கையில் புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தணும்னு திமுக கேக்குது? ஒரு நிமிடம் இந்த பேரவையில் இதை ஏன் அனுமதிக்கல அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு கருத்தை ஒரு நிமிடம் சொல்லிட்டு உங்களுடைய கேள்விக்கு வரேன். 2010 நவம்பரில் அன்றைய தினம் அவை முன்னவராக இருந்த பேராசிரியர் நெடுஞ்செழியன் ஒரு கருத்து, பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் ஒரு கருத்தை பதிவு பண்ணுறார். இந்த பேரவையினுடைய உறுப்பினர் குறித்து வெளியிலே ஒரு குற்றச்சாட்டு இருந்தால் அந்த குற்றச்சாட்டுக்கு ஆதாரம் இருக்கிறதா என்று கேட்டு அறிந்த பின்னர் தான் இந்த அவையிலே சொல்ல வேண்டும். வெளியிலே எத்தனையோ செய்திகள் வரலாம், அப்படி வருகிற செய்திகள் எல்லாம் இங்கே பதிவு செய்வதற்கு இது பதிவுத்துறை அலுவலகம் அல்ல. இன்னும் சொல்ல போனால் இந்த அவையிலே உள்ள யாரையும் அவமதிக்கிற செய்தியை வெளியிலே யார் சொன்னாலும் அதை மறுபடியும் இங்கே சொல்வதற்கு தேவையான அனுமதி இந்த அவையிலே கிடையாது என்று அவை முன்னவர் பதிவு செய்திருக்கிறார். இன்னும் 2 சம்பவம் சொல்கிறேன். 80களில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது, திரு எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற பொழுது ஒரே விஷயம்தான். அன்றைய தினம் அமைச்சராக இருந்த குழந்தைவேலு ஒரு குற்றச்சாட்டு சொல்றார், கடுமையான குற்றச்சாட்டு.
கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்திற்கு தேனி மாவட்டம் முத்துத்தேவன்பட்டியில் 100 ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்கிறார். உடனே கலைஞர் எந்திரிச்சு சொல்கிறாரு, இந்த குற்றச்சாட்டை நிரூபித்தால் நான் என்னுடைய அரசியல் பொதுவாழ்விருந்தே விளைவிக்கிறேன், நிரூபிக்கவில்லை என்றால் அவர் அமைச்சர் பதவியை மட்டும் ராஜினாமா செய்தால் போதுங்கிறார். ராஜாராம் சபாநாயகர் விசாரணை நடத்தி இவர் ஒரு டாக்குமெண்ட் கொடுக்குறார். அமைச்சர் கொடுத்த டாக்குமெண்ட் போலியானது, எனவே இது தவறானதுன்னு அமைச்சரை எச்சரிக்கிறார். கலைஞர் எழுந்து சொன்னார், அவர் ராஜினாமா செய்ய வேண்டாம், தவறை உணர்ந்தா போதும் அப்படின்னு உட்கார்ந்துறார். அது ஒண்ணு. 1997 நான் சொல்றேன், இது போன்ற பதிவுகள் வரக்கூடாதுன்னு சொல்றார். இது போன்ற பதிவுகள் பேராசிரியர் சொன்னார்ல, தேவையற்ற பதிவுகள் இங்க வந்துடக்கூடாதுன்னு. அடுத்த ஒரு நிகழ்வு 97 சபாநாயகர், நீங்க சட்டமன்றத்தை கூர்ந்து கவனிக்கிறீங்க, சபாநாயகரினுடைய அதிகாரம் எப்படி இருந்திருக்கிறது, எதை அனுமதிச்சாங்கன்றதெல்லாம் பெரிய விவாதம். நான் அதை தாண்டி புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு திமுக கேட்கிறாங்க. இது அணிகளை ஒன்றுபடுத்தவா, மேலும் பிளவுபடுத்தவா, அல்லது எடப்பாடி முதலமைச்சருக்கு இன்னும் நெருக்கடியை தர்றது? இல்லை, முழுக்க முழுக்க ஒரு அரசியல் ரீதியான பார்வையாக தான் இதை பார்க்குறது. ஒருவேளை இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பின் மூலம் இவர்களுக்குள் இருக்கிற இந்த வெளியில் பிறகு இருக்குல்ல, திரு டிடிவி தினகரன் அணி, ஓபிஎஸ் அணி, இந்த மாதிரி அணிகள் இருக்குல்ல, இதில் மனமாற்றம் வந்து ஒருவேளை அவர்கள் இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பில் பங்கேற்காத நிலை உருவாகி விடுமோ என்கிற ஒரு எதிர்பார்ப்பு திமுக இருக்கு. பிளவுபடும்னு எதிர்பார்ப்பு இருக்கலாம். ஆனால் என்னை பொறுத்தளவில் கடந்த சில மாதங்களை பார்க்குற போது திரு பிரியன் அவர்களும் நானுமே தெரிவித்தது மாதிரி, இந்த 4 ஆண்டுகள் இந்த ஆட்சியை கொண்டு போக வேண்டும் என்கிற உணர்வு எல்லா எம்எல்ஏக்களுக்குமே. மீண்டும் ஒரு நம்பிக்கை வாக்கெடுப்பு என்பது இன்னும் நெருக்கடியை முதலமைச்சருக்கு தராதா? நிச்சயமா நிச்சயமா. அது வந்து இன்னொன்று, இந்த சூழ்நிலையில் இப்போ இவங்க கேட்ட இந்த விசாரணைகள் இருக்குல்ல, இந்த விசாரணைகளை எந்த விசாரணையோ அந்த விசாரணையை அமைத்து அதை எதிர்கொள்வதற்கு ஆட்சியாளர்கள் தயாராக இருக்கணும். திரு பிரசன்னா, சபாநாயகர் மீது நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படி நடந்த போதும் அவர்கள் ஒற்றுமையாக இருந்திருக்கிறாங்க. ஓபிஎஸ் அணியினர் கூட இந்த ஆட்சி கவிழக்கூடாதுன்றதுல எச்சரிக்கையா இருக்கிறாங்க. நீங்க மீண்டும் நம்பிக்கை வாக்கெடுப்பு அப்படின்னு கோருகிறீர்கள் என்றால் மீண்டும் ஒரு பேரத்திற்கான வாய்ப்பு தானே ஏற்படும்? இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு 3 விஷயத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். மரியாதைக்குரிய நாவடிக்குமார் அவர்கள் பேசுகிற போது, ஒரு தனிநபர் குறித்தான பிரச்சனையை வந்து அவையில் பேச முடியாது, அதற்கு முதலமைச்சர் பொறுப்பாக முடியாது, அந்த முதலமைச்சர் அப்போது முதலமைச்சருக்கான வேட்பாளரே அல்ல என்றெல்லாம் அவர் சொன்னார். இங்கே அதுவல்ல பிரச்சனை. அந்த தனிநபர் பேசி இருக்கிற பிரச்சனை என்பது இந்த ஆட்சி குறித்தான பிரச்சனை. இந்த ஆட்சிக்கு யார் தலைமை ஏற்கிறார்கள் என்று சொன்னால் முதலமைச்சர். முதலமைச்சர் என்பவர் யாருக்கெல்லாம் முதலமைச்சர் என்று சொன்னால், இட் இஸ் அ கலெக்டிவ் வைகாரியஸ் லைபிலிட்டி என்று சொல்லப்படுகிற கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிள் பர்சன் யார் என்றால் அந்த ஆட்சிக்கு முதலமைச்சர் தான். நாங்கள் இந்த ஆட்சி குதிரை பேரத்தின் அடிப்படையில் நடந்தது என்று சொன்னால், சரவணன் அந்த இயக்கத்தில் இரட்டை இலையில் வாக்கு பெற்ற ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதே அடிப்படையில் இரட்டை இலையில் வாக்கு பெற்றவர் தான் எடப்பாடி பழனிசாமி. கலெக்டிவ் வைகாரியஸ் லயபிலிட்டி ஆன் பேஸ் சரவணனை விட எடப்பாடி பழனிசாமிக்கு தான் அதிகம் இருக்கிறது என்பதை சட்ட வல்லுநராகவும் ஒரு அரசியல் பார்வையாளராகவும் என்னை வலியுறுத்த முடியும். இதே மரியாதைக்குரிய மூத்த பத்திரிகையாளர் அண்ணன் துரைகருணா அவர்கள் சொன்ன விடயத்தை தாண்டி ஒரு விடயம் சொல்லுகிறேன். தனிநபர் குறித்தல்ல, என்னை பாசத்திற்கு மரியாதைக்கும் உரிய முரசொலியினுடைய இன்றைய ஆசிரியர் மரியாதைக்குரிய அண்ணன் செல்வம் அவர்கள் 1 வார காலம் சட்டமன்றத்திலேயே சிறை வைக்கப்பட்டார். அந்த வழக்கு குறித்தான தீர்ப்புகள் கூட சரியான நிலையிலே விவாதிக்கப்படவில்லை. தவே ஃப்ரண்ட்லைனுடைய ஆசிரியராக இருந்தவர் தவே சிறை வைக்கப்பட்டார். யார்? சட்டமன்றத்திலேயே. சட்டமன்றத்தில் ஒரு கூண்டு உருவாக்கப்பட்டு பத்திரிகையாளர்கள் அங்கே சிறை வைக்கப்பட்ட காட்சி அதிமுகவில் நடந்தது. நாம் என்ன கேட்கிறோம்? நாங்கள் சரவணன் குறித்து பேசவில்லை, எடப்பாடி பழனிசாமி குறித்து தனிநபர் தாக்குதலை திமுக தொடுக்கவில்லை. எங்களுடைய கேள்வி இப்படி ஒன்று வந்திருக்கிறது, நாங்கள் அவரிடத்திலே கேட்கவில்லை, சபாநாயகரிடத்திலே கேட்கிறோம். நியாயமான கேள்வி. அந்த புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு மேலும் நெருக்கடியை முதலமைச்சருக்கு தரும், மேலும் பேரத்துக்கான வழியை ஏற்படுத்த ஒரு குற்றம் நடந்து விட்டது, மீண்டும் அதை இந்த குற்றத்தை தவிர்த்து ஒரு நியாயமான வாக்கெடுப்பு வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையை தவிர, மீண்டும் இன்னொரு குதிரை பேரம் நடத்துங்கள், மீண்டும் இன்னொரு முதலமைச்சரை கொண்டு வருவதற்கு மீண்டும் இன்னொரு கூவத்திற்கு போங்கள் என்பது எங்களுடைய கோரிக்கை அல்ல. ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அப்பா, அதற்காக நாங்கள் போராடுகிறோம் என்பது எங்களுடைய தாழ்மையான நேர்மையான கோரிக்கை. அடுத்த இன்னொரு நம்பிக்கை வாக்கெடுப்புக்கு கோர்றாங்க. ஆனால் அதிமுக தரப்புல நாங்க ஒற்றுமையாகத்தான் இருக்கிறோம் அப்படின்றாங்க. ஒரு சடங்காக ஒரு அக்னி வேள்வியை நாங்க வச்சிருக்கிறோம், இதுல இருந்து கடந்து வாங்கன்னு திமுக சொல்லுதா, அல்லது வேறு அரசியல் கணக்குக்காக அப்படி சொல்லுது? இல்ல, இதுல வந்து திமுக ஒரு எதிர்க்கட்சின்ற முறையில ஆளுங்கட்சி தரப்புல வந்து ஒரு பிரஷரை உண்டாக்குறதுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜியா கூட புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்ல, பெரும்பான்மை உறுப்பினர்களின் ஆதரவு இந்த அரசுக்கு மீண்டும் கிடைச்சிருச்சுன்னா
அப்போ ஒத்துப்பாங்களா? இல்ல கிடைச்சி நிச்சயமா கிடைக்கும். அந்த அதோட- சான்றிதழ் இல்ல, எல்லாரும், நிச்சயமா கிடைக்கும். ஏன்னா என்னால சுலபமா சொல்ல முடியும். இங்க இருக்கிற எல்லாருமே இல்ல, எல்லாரும் ஒத்துப்பாங்க. பிரசன்னாவுக்கு அது நிச்சயமா ஒத்துப்போம். நிச்சயமா சுலபமான ஆதரவு கிடைக்கும். ஆனால் அதற்கு முன்னால் இந்த குழுக்களுக்குள்ள அந்த பிரஷர்ஸ்களை பையிங், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த சில செட்டில்மெண்ட்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப அதிகமா எடப்பாடிக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுக்கும். அது அதை கொண்டு வரதான் இவங்களோட நோக்கமா அதான் நான் இருக்கு. கேட்டேன். அதை கொண்டு வரதான் இவங்களோட நோக்கமா மீண்டும் பேர வலிமை கூடுவது. பேரம்னா பலவித பணமா இருக்க முடியாது, வேறமா இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். நிறைவு, உங்களுடைய நிறைவு பார்வையை சொல்லிடுங்க. இது வந்து இந்த புதிய நம்பிக்கை வாக்கெடுப்பு கோரிக்கையினுடைய பின்னணியை உங்களுடைய கட்சி எப்படி பார்க்குது? இல்லை, இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றம் கூடியிருக்கிறது, மானிய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில் சட்டமன்றத்தில் விவாதிக்கப்படுகின்ற அல்லது இந்த அரசாங்கம் இன்றைக்கு கொண்டு வருகின்ற திட்டங்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்ப செய்கின்ற முயற்சி. இதில் அவங்க நிச்சயமாக வெற்றி பெற மாட்டாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். இது வந்து திசை திருப்புறது. இன்னைக்கு முழுக்க இந்த அரசாங்கத்தை அல்லது இந்த ஆட்சியை பலகீனப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தை பலகீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இது முழுக்க இது எந்தவித அடிப்படையும் இல்லாத ஆதாரமற்ற ஒரு தொலைக்காட்சியில் வந்தது. யாரோ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காரணத்தால் ஒரு நபர் அதை பேசியிருக்கிறார் என்பதாலே இது அத்தனையும் நடந்தது என்று சொல்லுவது என்பது இன்னைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறுவதற்கு வாய்ப்பு இல்லை. அதுவும் நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு இந்த பணப்புழக்கத்தை எல்லாம் கட்டுப்படுத்தி கள்ளப்பணத்தையே ஒழிச்சிட்டதுக்கு பிறகு கள்ளப்பணம் இவ்வளவு தூரம் வந்து நடமாட்டம் இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. யாரோ ஒரு எம்எல்ஏ இல்ல, அதிமுக எம்எல்ஏ நம்ம பேசுவோம். அதிமுக அணிகளினுடைய இன்றைய தேவை என்ன என்கிற கேள்வியை தான் நம்ம சமூக வலைதள பக்கத்தில் முன்வைத்தோம். நேயர்கள் எப்படி வாக்களித்திருக்கிறார்கள் என்பதை பார்க்கலாம். அதிமுக அணிகளின் இன்றைய தேவை அதிமுக ஆட்சியே என்று 35 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக இணைப்பு, எல்லா அணிகளும் இணைய வேண்டும் என்று 38 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். திமுக எதிர்ப்பு, அதில் 27% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். அதிமுக அணிகளினுடைய இன்றைய தேவை என்ன என்பதுதான் முன்வைக்கப்பட்ட கேள்வி. அதிமுக ஆட்சி என்று 35% பேர், அதிமுக இணைப்பு என்று 38 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். திமுக எதிர்ப்பு என்று 27 விழுக்காட்டினர் வாக்களித்திருக்கிறார்கள். ஆளுநர் சந்திப்பு, தொடர்ச்சியான கோரிக்கைகள், இது தொடர்பாக நம்ம விவாதித்துக் கொண்டே இருக்கிறோம். கருத்துரையாளர்களின் கருத்துக்காக நன்றி. நன்றி. மற்றொரு ஆழமான தலைப்போடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், நள்ளிரவாக.